இன்னைக்கு தீர்ப்பு என் பக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். தாவேகா அந்த அத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் தாவேகா எத்தனை முயற்சி செய்தாலும் அவருடைய வாக்கு சதவீதம் 20 தொடாது என்பது என்னுடைய கணிப்பு. தங்களுடைய தோல்விக்கான காரணங்களை பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கூட வந்தவங்க ஓட்ட மாட்டி போட்டாங்க, அதை போட்டாங்க. இல்ல இவ்வளவு குறைவா நமக்கு பாக்குறோம் சார். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. வெயிட் அண்ட் சி. ஏன்னா நம்ம எடுத்தவனே வெயிட் பார்க்கலாம் சார். ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வெயிட் பண்றோம் சார். செயற்பாட்டாளர் திருமிகு மதிவதனி அவர்கள் நம்மோட இணைகிறாங்க. சமூக வலைதளங்கள்ல வீடியோக்கள் போட்டாங்க. ஏன் அந்த மறுபடியும் வீடியோக்கள்ல இருக்கேன் அப்படின்னா அது ஏற்படுத்தின தாக்கம் அப்படி. அதனால அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. இல்ல ஏற்கனவே சொன்னது மாதிரி சமூக ஊடகங்களில் ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன் எல்லாமே இன்றைக்கு உடையக்கூடிய நாளாக தான் இந்த நாளை பார்க்க முடியும். காரணம், இப்ப வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதுல 2 பேர் எங்கர் ஜெனரேஷன் போய் ஓட்டு போட்டுட்டு வராங்கன்னா அவங்க இன்ஸ்டால போடுவாங்க. திமுக முன்னணியில் இருக்கிறது. எங்களுடைய எண்ணம் என்றது தாண்டி தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்றது 100% உறுதி. வித்தியாசம் பெரிய அளவுல இருக்கு. 71 ஒரு இடத்துலயும் 3 ஒரு இடத்துலயும் இருக்கிறத பாக்குறோம்ல. அப்ப மக்களை ரியாலிட்டிக்குள்ள கொண்டு வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு நம்ம பார்க்கலாம். ஆமா, நிச்சயமா அந்த ரியாலிட்டியை ஏத்துக்கிற மனப்பக்குவம் எத்தனை பேர் இருக்குன்ற அச்சம் எங்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு தலைமுறையே சோசியல் மீடியாலேயே அரசியல் பண்ணிடலாம். இப்ப அவங்க ஓட் கவுண்டிங் இன்ஸ்டால நடந்துட்டு இருக்கும். அதுல நிச்சயமாக அவங்க விரும்பக்கூடிய நடிகர் தான் முன்னிலையில இருப்பாரு. ஆனா களம் வேற, இவங்களுடைய சமூக ஊடகம் வேற அப்படின்ற புரிதல் எத்தனை பேருக்கு இன்னைக்கு வரும்ன்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. 7 தாவேகா 7. மேடம், அதிமுக நெருக்கி வராங்களே தாவேகா. தபால் ஓட்டு தாவேகா செகண்ட் வந்திருக்கு. இல்லங்க 37 19 21 தவிர வேற எங்கேயுமே வரல. போறீங்களா மேடம்? 43ல திமுக முன்னிலை, 42ல தாவேகா முன்னிலை, 45 தாவேகா. My God, this is a moment. This is a moment. दोनों एक कैसे दिख रहे हैं? हाँ? Hey, hello. You're cheating, huh? You're cheating, right? You're cheating. You can't do this. This cannot happen. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வி. செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? ஏடிஎம்கே டிஎம்கே 50 வருஷங்களா இந்த 2 கட்சிகள் மட்டும்தான் மாறி மாறி ஆட்சியில் இருந்துட்டு வந்தாங்க. இந்த டுவாப்பிளியை உடைச்சு ஒரு புது கட்சி வரணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. வைகோ, ராமதாஸ், விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ், சீமான், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், இப்படி பல பேர் முயற்சி பண்ணியும் யாராலையும் ஏடிஎம்கே டிஎம்கேவை தோக்கடிக்க முடியல. ஆனா May 4th 2026 தமிழ்நாடு ஆடி போகும் தீர்ப்பு ஒன்று வந்த நாள் அது. 50 வருஷங்களா உதயசூரியன், ரெட்டலைன்னு 2 சின்னத்துக்கு ஓட்டு போட்ட பெரும்பாலான மக்கள் இப்போ முதல் தடவையா ஒரு புது சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி இவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னு சொன்னாங்க. ஆனால் கட்சியும் ஆரம்பித்து தொகுதியிலையும் நின்னார். கமல்ஹாசன் அவர்கள் மாதிரி இவர் தோற்று போயிடுவார்னு சொன்னாங்க. ஆனால் எலெக்ஷனில் ஜெயிச்சு கமல் அவர்களை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நிரூபித்தார். எந்த அளவுக்குனா கமல் அவர்களோட கட்சி 2019 and 2021 எலெக்ஷன்ஸில் 2 தொகுதியை தவிர கம்பீட் பண்ண எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் இழந்தாங்க. அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு ஒரு தொகுதியில் 2வது இடம் வந்தது தான். அதுவும் அது அவங்க கட்சி தலைவர் தான். வேற இவர் கட்சி ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் இழக்கல. இன்ஃபேக்ட் இவர் கட்சியோட விசில் சின்னமே எடப்பாடி தொகுதியில் போயிருச்சு. கடைசி நேரத்தில் டிவி சின்னத்தில் இருக்க ஒரு சுயேட்சை வேட்பாளரை ஆதரிச்சு அந்த வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தை பின்தள்ளி அந்த தொகுதியில் 2வது இடத்த பிடிச்சாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கமல் அவர்கள் நின்ன தொகுதியிலே அவர் 2வது இடம் தான். ஆனால் இவர் கடைசி நேரத்தில் ஆதரித்த சுயேட்சை வேட்பாளர் 2வது இடம். இந்த லெவல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. சில பேர் சொல்கிற மாதிரி மக்கள் ஏதோ சேஞ்ச் வேணும்னு நினச்சி ஓட்டு போட்டாங்கன்றது உண்மை இல்லை. அப்படி சேஞ்ச் வேணும்னா என்டிகேக்கு போட்டிருக்கலாமே. கடந்த 10 வருஷத்தில் ஏதாவது ஒரு வருஷம் என்டிகேக்கு ஓட்டு போட்டிருக்கலாமே. லாஸ்ட் 10 இயர்ஸில் என்டிகே மொத்தம் 780 தொகுதியில் நின்று இருக்கு. அதில் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்கலை.
அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமும் என்டிகேக்கு 0 to 780 ஸ்ட்ரீக் மெயின்டைன் ஆகுது. தொகுதி வின் லூஸ் ஸ்ட்ரீக் மட்டும் இல்லை, இது டெபாசிட் வின் லூஸ் ஸ்ட்ரீக்கும் கூட தான் அது. அந்த அளவுக்கு தான் சேஞ்சை ப்ரிஃபர் பண்ணாமல் இருந்திருக்காங்க தமிழக மக்கள். அப்புறம் எப்படி இவரால் ஜெயிக்க முடிஞ்சது? யார்ல அவன்? அண்ணே அவன் சாதாரண ஆள் நினைக்காதீங்கண்ணே. அவன் சாதாரண ஆளு இல்ல. அவன் சாதாரண ஆள் இல்லடா. அவன் சாதாரண ஆள் இல்லனே. நம்ம பசங்க அத்தனை பேரை காலி பண்ணிட்டான். ஏன் ஏரியாவிலேயே வந்து ஒத்தாளா நின்னு பந்தாடி இருக்கான். சி ஜோசப் விஜய் என்னும் இவர் சிஎம் ஜோசப் விஜயான கதை தான் இது. இது எப்படி நடந்துச்சுன்னு பல அரசியல் பிரமுகர்கள்ல இருந்து எதிர்கட்சிக்காரங்க வரைக்கும் தலையை பிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. தற்கூரி நினைச்ச ஒரு கூட்டம் அவங்க அரசியல் எதிர்காலத்தை விடையே தெரிஞ்சுக்க முடியாத கேள்விக்குறி ஆக்கிட்டு போயிட்டாங்கன்னு நொந்து போயிருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி அதுக்கான விடையை இந்த வீடியோ மூலமா அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க போறாங்க. இந்த வெற்றி கழகத்தோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. இந்த வீடியோ அதை ரிவீல் பண்ண போகுது. உங்களுக்கு விஜய் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவர் எப்படி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாருன்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். பிகாஸ் அவர் யூஸ் பண்ண ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க மட்டும் இல்ல, உங்க லைஃப்ல ஜெயிக்கவே உதவும். அது என்னென்ன ட்ரிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கணும். இந்த வெற்றிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ்ல இருந்து பெரிய ஃபேக்டர்ஸ் வரைக்கும் எல்லாமே அடங்கின வீடியோ தான் இது. மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த எலெக்ஷன் சைக்கிள்ல விஜய் 10 விஷயங்களை கரெக்டா பண்ணாரு. அந்த 10 விஷயங்கள் என்ன, அது நம்ம லைஃபுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், இதெல்லாம் சேர்ந்தது தான் இப்போ நான் சொல்ல போற இந்த சிஎம் கதை. உங்க வாழ்க்கையிலையும் வெற்றின்ற போர்ட்டல் ஓபன் பண்ண போற கதையாவும் கதவாவும் இது அமையும். என்னோட இந்த வீடியோ பற்றி ஆர் ப்ரீவியஸ் வீடியோஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் @jmorgancg. எல்லா மெசேஜையும் படிக்கிறேன், எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் மறக்காமல் சேனலுக்கு நேராக இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்துங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். அது கட்சியானாலும் சரி, வீடானாலும் சரி, வேலையானாலும் சரி, வியாபாரமானாலும் சரி, சரியான அடித்தளம் இருக்கணும். அது மட்டும் இல்லை, அது வலிமையாக தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும். எல்லாத்தையும் விட பொறுமை ரொம்ப அவசியம். விதைச்சோடனே பழம் சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் போடுற எஃபர்ட்ஸுக்கு உடனே பலன் எதிர்பார்க்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம். உடனே வெற்றி கிடைக்காதுன்னு நம்ம மைண்டை கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் அந்த காரியத்தில் இறங்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒவ்வொரு வெற்றிகளும் பாதையில் கிடைச்சதில்ல, அது ஆதியிலிருந்தே வந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. நான் சொல்ல போகிற இந்த சிஎம் கதை 2024 ஆரம்பிக்கலை, 2009 ஆரம்பிச்சது. ரசிகர் மன்றமாக இருந்த விஜயோட ஃபேன் கிளப் 2009 விஜய் மக்கள் இயக்கமாக மாறுச்சு. இந்த மக்கள் இயக்கம் மூலயமா ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்க ஃபேன் கிளப்ஸை ஆர்கனைஸ் பண்ணது. ஃபியூச்சரில் அரசியலுக்கு வரும்போது மெம்பர்ஷிப்ல இருந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வரைக்கும் ஸ்பீடாக ரெடி பண்ண உதவி பண்ணுச்சு. இந்த விஜய் மக்கள் இயக்கம்க்கு தனி கொடி லான்ச் பண்ணாங்க. அதோட டேக்லைன் இதுக்கப்புறம் தான் அவர் அரசியலுக்கு வரப்போறாருன்ற டாக்ஸ் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சது. இதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது, தளபதி துப்பாக்கி சூப்பர், எப்ப அரசியலுக்கு வருவீங்க? என் விரல் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக.
நான் ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்க. அது காலம் என்னை கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. காலம் என்னை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சிருங்க. அந்த மாதிரி அதே காலம் என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கும். அதே காலம் என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கும். ஸோ அந்த சமயத்துல நான் வருவேன். அப்போ நான் வருவேன். அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குங்க. திஸ் இஸ் நாட் த டைம். அதுக்கு இது கரெக்டான டைம் இல்லை. ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்லாம் கேட்டா அதுக்கு அந்த பேஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அது நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு ரசிகர் மன்றமா இருந்தது ஒரு மக்கள் இயக்கமா மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுதான் இப்போ. இதே மாதிரியான பதில் தான் அவர் எப்பவுமே சொல்லிட்டு வந்தார். ட்விட்டரில் கூட ஒரு ஃபேன் நாம பயந்து ஒதுங்குறோமா இல்லை பாய பதுங்குறோமா அப்படின்னு கேட்டதுக்கு பயமும் இல்லை பதுங்கவும் இல்லை, அனுபவம் தேடுறோம் அவ்வளோதான் அப்படின்னு ரிப்ளை பண்ணார். அரசியல் இறங்குறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு தாட்ஸ் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாருன்னு இந்த ட்வீட் காட்டுது. சில பேர் நினைக்கிற மாதிரி விஜய் ஒன்றும் நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜெயிக்கல. కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. అలాగే కటౌట్లు హలోగ్రామ్స్ పెట్టుకుంటే బాగుంది. అలాగే చక్కగా సీఎంలు అయిపోయారు. నన్ను 15 సంవత్సరాలు రోడ్డు మీద దేకిచ్చినా కానీ Pawan Kalyan has said that he actually felt jealous when that victory came out, simply because he said that I won after roaming on streets for 15 years, whereas Vijay's party actually won using just cutouts and holograms. லூசு மாதிரி பேசாதே. விஜய் ஸ்டெப்போட்டா முன்னுக்கு வந்தாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னுக்கு வந்தாரு. அவர் இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு 15 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு. மோதணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த களத்தோட கட்டமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் முதல் டியூட்டியே. ஸோ இப்போ நீங்கள் தான் விஜய், நீங்கள் இப்போ அரசியலில் இறங்க போகிறீங்க. அதனால் தேர்தல் அரசியல்ன்ற அந்த சிஸ்டம் எப்படி இயங்குதுன்றதை கற்றுக்க போகிறீங்க. இதில் நீங்கள் கற்றுக்கிற விஷயங்களை வச்சு தான் உங்கள் பாத்தை, உங்கள் ஸ்ட்ராட்டஜியை, உங்கள் ஃப்யூச்சரை இதெல்லாம் பிளான் பண்ண போகிறீங்க. ஸோ கற்றுக்கலாமா? நம்ம ஒரு போட்டியில் இறங்குறதுக்கு முன்னாடி அந்த போட்டியோட ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அந்த போட்டி எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, எப்படி அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அவசியம். இங்கே நம்ம கம்பீட் பண்ண போகிற போட்டி எலெக்ஷன்ஸ். ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் எந்த மாதிரியான சிஸ்டமில் இயங்குது, அதோட ரூல்ஸ் என்னன்றத ஒரு கதை மூலியமாக பார்ப்போம். இந்த கதை ஒரு காட்டில் ஆரம்பிக்குது. காட்டில் இருக்க மிருகங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு லீடர் வேணும்னு ஃபீல் பண்ணாங்க. அந்த லீடரை ஒரு டெமோக்ராட்டிக்கல் ப்ராசஸ் மூலியமாக எலெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. அதனால எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த எலெக்ஷன்ஸுக்கு 2 ரூல்ஸ் செட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, எல்லாருனாலையும் ஒரு ஓட்டு தான் கேஸ்ட் பண்ண முடியும். அதிக ஓட்டு வாங்குற கேண்டிடேட் வின்னராக அனௌன்ஸ் பண்ணப்படுவாங்க. இந்த மெத்தட் ஆஃப் ஓட்டிங்கை ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ முதல் எலெக்ஷன் நடக்குது. 7 கேண்டிடேட்ஸ் தங்களோட பேரை என்ரோல் பண்ணுறாங்க. அது யார்னா, மாம்பழத்தை விரும்பி திங்கிற கிளி, தண்ணியை விட்டால் எங்கேயும் பலம் இல்லைன்னு தெரிஞ்சு வெளியே வேற எங்கேயும் வந்து நிற்காத முதலை, ரொம்ப காலமாக காட்டு ஆள்ற டைனோசர், தாமரையிலே வாழ்கிற தவளை, கிங் ஆஃப் தி ஜங்கிள் சிங்கம், ரேமிஸ்டீரியோட பயங்கரமாக ஜம்ப் பண்ணக்கூடிய குரங்கு, வேகம் இருந்தும் விவேகம் இல்லாத சிறுத்தை. இந்த 7 மிருகங்களும் எலெக்ஷனில் நிற்கிது. இவங்க எல்லாரும் அவங்க பெஸ்ட் கேம்பெயினை ரன் பண்ணுறாங்க. அண்ட் ஓட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணப்படுது. அண்ட் ரிசல்ட்ஸ் இப்படி தான் வருது. கிளிக்கு 9% ஓட்டு கிடைக்குது, முதலைக்கு 18%, டைனோசருக்கு 19%, தவளைக்கு 13%, சிங்கத்துக்கு 20%, குரங்குக்கு 15%, சிறுத்தைக்கு 6%. ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் படி சிங்கம் தான் இதில் வின்னர். ஸோ ஈவன் தோ இட்ஸ் சிங்கிள், இட்ஸ் கிங் ஆஃப் தி ஜங்கிள். அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த காட்டில் சிங்கத்தோட ஆட்சி தான். பட் இந்த ரிசல்ட்ஸை நல்லா பார்த்தா இந்த சிஸ்டமில் இருக்க ப்ராப்ளம் தெரியும். ப்ராப்ளம் நம்பர் 1, மைனாரிட்டி ரூல். 80% ஆஃப் சிட்டிசன்ஸ் வேற ஒருத்தர் லீடராக வரணும்னு தான் விருப்பப்பட்டிருக்காங்க. ஆல்சோ இந்த எலெக்ஷன்ஸில் வெறும் 7 கேண்டிடேட் தான் இருந்தாங்க. பட் இமேஜின் 20 கேண்டிடேட்ஸ் இருந்திருந்தாங்கன்னா சிங்கத்துக்கு 5% கூட கிடைச்சிருக்கும். ஆனால் ஸ்டில் அது லீடராக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டமில் இருக்க ப்ராப்ளம் நம்பர் 2, காலப்போக்கில் வேற வழியே இல்லாமல் இது 2 பார்ட்டி சிஸ்டமாக மாறிடும். மீனிங் இவென்ச்சுவலி 2 பேருக்கு மட்டும்தான் போட்டியே நடக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் காட்டில் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். எஸ்பெஷலி ப்ரீவியஸ் எலெக்ஷன்ஸோட ரிசல்ட்ஸ் ஓட்டர்ஸோட மைண்ட் செட்டை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பாருங்கள்.
சிங்கம் 5 வருஷமா ஆட்சி ஆண்டுச்சு. இப்போ 2வது எலெக்ஷன் நடக்குது. இப்போ ப்ரீவியஸ் எலெக்ஷன்ஸோட ரிசல்ட்ஸ் கார்டில் இருக்க எல்லா ஓட்டர்ஸ்க்கும் ஞாபகம் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ஓட்டர்ஸோட முடிவை மாற்றும். எஸ்பெஷலி கிளி ஓட்டர்ஸ்க்கும் சிறுத்தை ஓட்டர்ஸ்க்கும் தங்களோட கேண்டிடேட்ஸ் எப்படி ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. கிளி ஓட்டர்ஸ்க்கு சிங்கம் ஆட்சி செஞ்ச விதம் பிடிக்காதனால ஜெயிக்க வாய்ப்பு அதிகம் இருக்க டைனோசரை சப்போர்ட் பண்றாங்க. சிறுத்தை ஓட்டர்ஸ்க்கு குரங்க சப்போர்ட் பண்ண ஆசை இருந்தாலும் டைனோசர் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சிங்கத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருக்கு. சிங்கத்துக்கு 26% தான் ஓட்டு வந்திருக்கு. ஆனால் டைனோசர் 28% வாங்கி காட்டுக்கு புது லீடரா எலெக்ட் செய்யப்படுது. கிளியும் சிறுத்தையும் தங்களுக்கு பெருசா எந்த ஓட்டும் கிடைக்கல, அதிக செலவும் ஆகுதுன்றனால எதிர்கால எலெக்ஷன்ஸ்ல இருந்து டிராப் அவுட் ஆக முடிவு பண்றாங்க. 7 பார்ட்டி சிஸ்டமா ஆரம்பிச்ச இந்த ரேஸ் இப்போ 5 பார்ட்டி சிஸ்டமா ஆகிருச்சு. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த எலெக்ஷன் நடக்குது. 5 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் கம்பீட் பண்றாங்க. அகெயின் போன தடவை ரிசல்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு ஓட்டர்ஸ்க்கு ஞாபகம் இருக்கு. இப்போ தவளை ஓட்டர்ஸ்க்கு தங்களோட கேண்டிடேட்ஸ் ஜெயிக்க மாட்டாங்கன்னு புரிய வருது. அவங்களுக்கு எல்லாரோடையும் ஐடியாலஜிக்கல் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு சிங்கமும் பிடிக்காது, டைனோசரும் பிடிக்காது. ஆனால் இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டாதான் அவங்க ஓட்டுக்கு வேல்யூ இருக்குன்னு அவங்களுக்கு புரிய வருது. ஸோ தவளை ஓட்டர்ஸ் பாதி பேர் அங்கிட்டும் பாதி பேர் இங்கிட்டும் ஓட்டு போடுறாங்க. தங்களுக்கு பிடிச்ச கேண்டிடேட்டுக்கு பதிலாக தங்களுக்கு பிடிக்காத கேண்டிடேட்டுக்கு அகேன்ஸ்டாக ஓட்டு போடுறாங்க. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் டைனோசருக்கு 33%, சிங்கத்துக்கு 34% விழுது. சிங்கம் மறுபடியும் லீடர் ஆகுது. கிளியும் சிறுத்தையும் மாதிரி தவளை இப்போ எலெக்ஷன்ஸை விட்டு டிராப் அவுட் ஆகுது. அடுத்த எலெக்ஷன்ஸ்ல முதல ஓட்டர்ஸும் குரங்கு ஓட்டர்ஸும் சந்தோஷமா இல்லை. என்னதான் அவங்க சப்போர்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அவங்க ஓட்டு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னா அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணும். என்னதான் முதல ஓட்டர்ஸ்க்கு டைனோசரோட காலங்காலமாக பகை இருந்தாலும் புதுசாக வந்து சிங்கம் காட்ட ஆள்றது அவங்களுக்கு பிடிக்கல. ஒன்று நீ இல்லைன்னா இடையில யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி டைனோசருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க முதல ஓட்டர்ஸ். குரங்கு ஓட்டர்ஸ்க்கு அப்போ டைனோசர் பிடிச்சிருந்தாலும் இப்போ அவங்களுக்கு டைனோவை சுத்தமாக பிடிக்கல. அதனால சிங்கத்துக்கு சப்போர்ட் பண்ண முடிவு பண்ணுறாங்க. கடைசி ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னா சிங்கம் 49%, ஆனால் டைனோசர் 51% வாங்கி மறுபடியும் லீடராக மாறிடுச்சு. முதலையும் குரங்கும் கடைசியாக ட்ராப் அவுட் ஆக காடு இப்போ 2 பார்ட்டி சிஸ்டமில் வந்து நிற்கிது. தவளை ஓட்டர்ஸ்க்கு 2 பேரையுமே பிடிக்காதனால அவங்க ஒரு தடவை இந்த பக்கமும் இன்னொரு தடவை அந்த பக்கமும் போட வாய்ப்பு இருக்கு. அதனால அடுத்த தடவை சிங்கம் ஜெயிக்கும், அதுக்கு அடுத்த தடவை டைனோசர் ஜெயிக்கும், அப்புறம் மறுபடியும் சிங்கம், மறுபடியும் டைனோசர், இப்படி மாறி மாறி இந்த 2 பேருக்குள்ள மட்டும்தான் போட்டியே நடக்கும். ஆனா இந்த 2 பார்ட்டி சிஸ்டம் மாறாது. காட்டில் இருக்க ஓட்டர்ஸ் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் அவங்க சோம்பேறித்தனமா ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட முடியாது. இந்த சிஸ்டமோட மேத்தமேட்டிக்ஸே அப்படிதான் செட் பண்ணப்பட்டிருக்கு. டைம் போக போக எல்லா ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் ஓட்டிங் சிஸ்டமும் 2 கட்சிகளில் தான் வந்து முடியும். பட் ஓட்டர்ஸோட சாய்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் என்னவா இருந்துச்சோ அதிலிருந்து கொஞ்சம் கூட மாறலை. 39% பேருக்கு தான் சிங்கத்தையோ டைனோசரையோ தங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக தேர்ந்தெடுத்தாங்க. மீதி 61% வேறொரு கேண்டிடேட்டை தங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதனால மெஜாரிட்டி ஓட்டர்ஸ் இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் மேலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுறாங்க. அவங்களோட உண்மையான ப்ரிஃபரன்ஸை விலை காட்ட ஒரு மீனிங்ஃபுல்லான வழியே இல்லாமல் போயிட்டதா ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம், 3வது கட்சிக்கு ஓட் பண்ண வேண்டியதானே? அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம் நம்பர் 3, த ஸ்பாய்லர் எஃபெக்ட். இமேஜின் பல வருஷங்களா சிங்கம் ஒரு டைனோசர் மட்டும்தான் ரூல் பண்ணுதுன்னு வச்சுப்போம். அதனால ஆமை இப்போ எலெக்ஷன்ல நிக்குது. ஓட்டர்ஸ் இந்த 2 கட்சிகளையும் வெறுத்து ஒதுக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு ஆமை நினைக்குது. ஸோ ஆமை தன்னோட கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணதும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அதுக்கு திடீர் ஃபண்டிங் கிடைக்குது. அதை வச்சு பயங்கரமா பிரச்சாரம் பண்ணுது ஆமை. அவ்வளோ 2 பேருமே விமர்சிச்சாலும் ஆட்சியில் இல்லாத சிங்கத்தை கடுமையா விமர்சிச்சு ஆட்சியில் இருக்க டைனோசரை லைட்டா விமர்சிச்சு பிரச்சாரம் பண்ணுது அந்த ஆமை. சிங்கம் உண்மையான மாற்றம் கிடையாது, நான் தான் உண்மையான மாற்றம்னு அந்த ஆமை பிரச்சாரம் பண்ணுது. அப்புறம் எலெக்ஷன் நடக்குது. அது நடந்து முடிஞ்சதும் இதான் ரிசல்ட்டா வருது. ஆமைக்கு 15% ஓட்டு கிடைச்சிருக்கு. மோஸ்ட்லி சிங்கத்துக்கு போக வேண்டிய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு தான் அது. அதனாலேயே சிங்கத்தை ஈஸியா தோக்கடிச்சு டைனோசர் ஆட்சியை தக்க வச்சுக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டமோட மிகப்பெரிய ப்ராப்ளம். தேர்ட் பார்ட்டி எந்த அளவுக்கு நல்லா பண்ணுதோ அந்த அளவுக்கு அவங்களோட ஓட்டர்ஸே ஹர்ட் பண்ணும். இந்த கேஸ்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸான ஆமை தோத்துச்சு, அவங்களோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸான சிங்கமும் தோத்துச்சு. ஆனா அவங்களுக்கு பிடிக்காத டைனோசர் ஜெயிச்சிருச்சு. அண்ட் மறந்துடாதீங்க, டைனோசர் ஒன்றும் அப்புறானே இல்லை. இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகணும் அதுக்கு நல்லாவே தெரியும். ஆமைக்கு கிடைச்ச அந்த திடீர் ஃபண்டிங் எங்கிருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்படி தான் இந்த ஓட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகும். இதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்ட விஜய் இதை எப்படி அப்ளை பண்ணாருன்னு பார்ப்போம். இந்த எலெக்ஷன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம் இல்லையா? இதில் 2 அப்சர்வேஷன்ஸ் நோட் பண்ணலாம். ஒன்று, 2 பார்ட்டி சிஸ்டம். இது ஒரு 2 பார்ட்டி சிஸ்டமாக தான் எப்போவுமே இருக்கும். தேர்ட் பிளேயருக்கு இங்கே வேல்யூவே இல்லை. 2, பெட் ஆன் வின்னிங் ஹார்ஸ். உங்கள் கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு ஓட்டர்ஸ் நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. பிகாஸ் நம்ம பார்த்த மாதிரி ஜெயிக்காத கட்சிக்கு ஓட்டு போடுறது ஓட்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கு சமம். ஈவன் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்களா இல்லைன்னா கூட நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ இந்த 2 கீ பாயிண்ட்ஸ் தான் அப்சர்வேஷன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நேரேட்டிவ் செட் பண்ணலாம் வாங்க. சொல்யூஷன் டு அப்சர்வேஷன் நம்பர் 1. சின்ஸ் 3வது கட்சிக்கு வேல்யூ இல்லைன்றனால டிவிக்கே 3வது கட்சின்ற பிம்பத்தை உடைக்கணும்.
டிஎம்கே அப்படின்னு சொன்ன உடனே அதோட எதிரியாக எல்லாராலையும் கன்சிடர் பண்ணப்படுறது ஏடிஎம்கே தான். அதை மாற்றணும். இன்ஃபேக்ட் ஏடிஎம்கேவை எல்லாரும் 3வது கட்சியாக நினைக்கிற அளவுக்கு நம்ம கேம்பெயின் பண்ணணும். ஆல்சோ அந்த கட்சியோட தோல்வி, லேக் ஆஃப் ஸ்ட்ராங் லீடர்ஷிப், இதெல்லாம் நம்ம கேஸை மேக் பண்ண ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு விஜய் நேரட்டிவ் செட் பண்ணுறாரு. அவர் செட் பண்ணுற நேரட்டிவ் இந்த டைலாக் தான். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதை எல்லா மீட்டிங்லையும் சொல்கிறாரு. ஸோ தட் இதை திருப்பி கேட்க மக்கள் நம்புவாங்க. இந்த டைலாகை மக்கள் நம்பினா போதும், அவங்க மனசில் டிவிகே தான் டிஎம்கேவோட ஆல்டர்னேட்டிவாகவும் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டால் ஓட்டு வேஸ்ட் ஆகிடும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த நேரட்டிவை மக்களை நம்ப வைக்கிறதுக்காக இந்த டைலாகை எல்லா மீட்டிங்லையும் சொல்கிறாரு விஜய். சொல்யூஷன் டு அப்சர்வேஷன் நம்பர் 2. சின்ஸ் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றனால டிவிகே ஜெயிக்க போகுதுன்ற ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணணும். அதுக்கு விஜய் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் வெற்றி நிச்சயம்ன்ற டைலாக். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த டைலாக் எல்லா மீட்டிங்லையும் ஃபினிஷிங் லைனாக யூஸ் பண்ணுறாரு. இது சர்வ் பண்ணுற பர்பஸ் என்னென்னா, ஓகே இந்த கட்சி கண்டிப்பாக ஜெயிச்சிரும், அதில் நம்ம கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும் அப்படின்ற தாட் மக்களுக்கு வரும். அந்த மாதிரி தாட் வந்தால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னா தோக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு தன்னோட ஓட்டோட வேல்யூவை வேஸ்ட் பண்ண வேணான்னு நினைப்பாங்க. இது தெரிஞ்சு விஜய் கேர்ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நேரட்டிவ் தான் வெற்றி நிச்சயம். ஸோ இந்த 2 டைலாகையும் அவர் அடிக்கடி சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். மக்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணாலே போதும், அவங்க இந்த எலெக்ஷனை பார்க்குற விதத்தை மாற்றினாலே போதும், அவங்க இந்த எலெக்ஷனில் எடுக்கிற முடிவை மாற்றிடலாம். அது மட்டும் இல்லை, வெற்றி நிச்சயமோ இல்லையோ, கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ இல்லையோ, யூ ஹாவ் டு ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட். நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களோ இல்லையோ, ஜெயிக்க போகிறோன்னு நம்புறது அவசியம். நீங்கள் நம்பினாதான் உங்கள் பேச்சில் அந்த கான்ஃபிடென்ஸ் தெரியும். உங்கள் பேச்சில் இருக்க கான்ஃபிடென்ஸை வச்சு தான் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை நம்புவாங்க. முக்கியமாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறவங்க உங்களை நம்புவாங்க. பேச்சு முக்கியம் இல்லை, செயல் தான் முக்கியம்னு நீங்கள் சொல்லலாம், உண்மைதான். வாய்ப்பு கிடைச்ச அப்புறம் செயல் முக்கியம். ஆனால் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பேச்சு முக்கியம். அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் ரியாலிட்டி. அதனால் உங்கள் பேச்சில் தன்னம்பிக்கை எப்போவுமே இருக்கட்டும். உங்களுக்கு நிச்சயமாக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆல்சோ இந்த 2 கீ அப்சர்வேஷன்ஸை வச்சு இப்போ இருக்க அரசியல் களத்தோட ஃபியூச்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்சர்வேஷன் நம்பர் 1ஓட ப்ரெடிக்ஷன், சின்ஸ் எந்த ஒரு கட்சிக்கும் 50% மேலே ஓட்டு வாங்குறது தான் முதல் கோலுன்றனால 2 பேருக்கு நடுவில் தான் போட்டின்ற நிலைமையில வந்து முடியுது. ஸோ இப்போ இருக்க அரசியல் சூழலில் டிவிகே நம்பர் 1, பட் நம்பர் 2 ஸ்பாட் காலியாக இருக்குது. நம்பர் 2ல் இருக்கவங்க 50% மேலே ஓட்டு வாங்கினா தான் டிவிகேவை வீழ்த்த முடியும். டிஎம்கே தனியாக 50% மேலே ஓட்டு வாங்குறது கஷ்டம். அதனால டிவிகேவை எதிர்த்து மற்ற கட்சிகள்லாம் ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஸோ ஃபியூச்சரில் டிஎம்கே ஏடிஎம்கே கூட கூட்டணி வைப்பாங்கன்னு உறுதியாக சொல்லலாம். 3வது இடம் வந்துருச்சுன்னா ஏதாவது ஒன்று காலி ஆகிடும்ல. 1, 2 தான் இருக்கும், 1, 2, 3 கிடையாது. அந்த 1, 2 யாரா மாறிட்டே இருக்கலாம், ஆனால் 1, 2 தான். அப்ப அந்த 3 வந்து யாரும் நம்மள யாரோ ஒருத்தர் காலியா இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1ம் 2ம் 3ம் சேர்ந்து 1 காலி பண்ண பாக்குறாங்க. அதிமுகவும் திமுகவும் தொடர்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா அதிமுகவும் திமுகவும் தான் தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பாயிண்ட். வேற ஒரு கட்சி வந்துருச்சுன்னா அவங்களால வந்து சமாளிக்க முடியாதுங்கிற நிலைமை. அதனால தான் பாஜக வளரவிடாம பார்த்துக்கிட்டாங்க, தேமுதிக வளரவிடாம பார்த்துட்டாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3வது கட்சி வந்து எதோ இருந்தாலும் எனக்கு உனக்கு பேசிக்கணும். இன்னொருத்தர் என்ட்ரியை போட்டுட்டாருன்னா 2 வேலை யாராவது ஒருத்தருக்கு ஆபத்தாய். இதுதான் வந்து உலக வழக்கம்னு பார்த்துருவோம். வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இருந்தாங்க. காங்கிரஸை காலி பண்ணி கம்யூனிஸ்ட் எமர்ஜ் ஆனாங்க. கம்யூனிஸ்டும் திரிணாமுலும் இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் காலி பண்ணி திரிணாமுல் எமர்ஜ் ஆனாங்க. இப்போ திரிணாமுலும் பாஜகவும் இருக்கிறாங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸும் கிடையாது, கம்யூனிஸ்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. காங்கிரஸ் வந்து எமர்ஜ் ஆனாங்க, கம்யூனிஸ்ட் காணாம போனாங்க. காங்கிரஸும் திமுகவும் இருந்தாங்க. காங்கிரஸ் காலியாச்சு, திமுக நின்னுச்சு. திமுகவும் அதிமுக வந்து நிக்குது. இப்ப அதிமுக 3வது இடம் பேருக்கு, தாவேகாவும் திமுக நிக்குது. உங்களுக்கு புரியுங்களா? 2 பிளேயர் தான் இருக்க முடியும். 3வது பிளேயர் வந்து பின்னாடி தான் சண்டை போட்டுட்டு இருக்க முடியும். அப்ப 3வது பிளேயர் வந்துட்டாங்கனாலே யாரோ ஒருத்தருக்கு ஆபத்து. அது திமுகவுக்கு இருக்கலாம் ஆபத்து, அதிமுக இருக்கலாம். இவங்களுக்கு தான் ஆபத்து சொல்ல முடியாது. அப்ப அந்த ஆபத்து வந்துடக்கூடாதுங்க. 2 பேருமே முடிஞ்சாங்க. அப்சர்வேஷன் நம்பர் 2ஓட ப்ரெடிக்ஷன், சின்ஸ் ஒரு கட்சி ஜெயிக்குன்ற நம்பிக்கை வந்தால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றனால என்டிகே இது வரைக்கும் ஒரு தொகுதியில் கூட ஜெயிச்சது இல்லைன்றனால ஃபியூச்சரில் தனியாக நின்னா அந்த கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்லலாம். இந்த 2 ப்ரெடிக்ஷனும் ஃபியூச்சரில் அப்படியே நடக்கும். இப்போ விஜய் செட் பண்ண நேரட்டிவ்ஸை பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரியான நேரட்டிவ் செட்டிங்ஸை மற்ற ஆக்டர் டர்ன் பொலிட்டிஷியன்ஸ் பண்ண தவறுனது தான் அவங்களோட வீழ்ச்சிக்கு காரணம். அவங்களோட வீழ்ச்சியை பார்த்து விஜய் தன்னோட அப்ரோச்சில் என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டாருன்னு இப்போ பார்ப்போம். தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பாடம் கற்றுக்கிறவங்க புத்திசாலி, ஆனால் மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பாடம் கற்றுக்கிறவங்க அதிபுத்திசாலின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்த கமல்ஹாசன் அவர்களோட தோல்வியை பார்த்து அந்த தவறுகளை அறிஞ்சு அதை ரிப்பீட் பண்ணாமல் இருந்தது விஜய்க்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சுது.
தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமாய் எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். மிஸ்டேக் நம்பர் 1, கமல்ஹாசன் லோக்சபா மிஸ்டேக். கமல்ஹாசன் பண்ண மிகப்பெரிய தப்பு அவர் 2019 பாராளுமன்ற தேர்தலில் கம்பீட் பண்ணது தான். லோக்சபா எலெக்ஷன்ஸ் 2019 எதுக்கான எலெக்ஷன்? பிஎம் யாரு, மோடியா ராகுல் காந்தியான்னு முடிவு பண்ணுறதுக்கான எலெக்ஷன்ஸ். ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டாக டிஎம்கேவும் மோடிக்கு சப்போர்ட்டாக ஏடிஎம்கேவும் இந்த எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் 2018 கட்சி ஆரம்பித்த கமல்ஹாசன் 2019 லோக்சபா எலெக்ஷன்ஸில் கம்பீட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு தெரில. அதனால தான் அவர் இர்ரெலவெண்ட்டான ஆப்ஷனாக தேர்ட் பார்ட்டியாக மக்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அண்ட் ரிசல்ட் வைஸும் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. எந்த தொகுதியிலும் மக்கள் நீதி மையம் ஜெயிக்கல அண்ட் 2வது இடம் கூட வரல. இந்த மிஸ்டேக் நோட்டீஸ் பண்ண விஜய் என்னதான் 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த எலெக்ஷன்ஸில் விஜய் கம்பீட் பண்ணல. பிகாஸ் கட்சி ஆரம்பிச்ச குறுகிய டைம்லயோ அவர் சுத்தமாக இர்ரெலவெண்ட்டான எலெக்ஷன்லயோ போட்டி போட அவர் விரும்பல. மிஸ்டேக் நம்பர் 2, கமல்ஹாசன் தேர்ட் பார்ட்டி மிஸ்டேக். ஆல்சோ 2021 தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸில் கமல்ஹாசன் போட்டி போடும்போது அவர் செட் பண்ண நெரேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னை ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2 கட்சிகளுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சேஞ்சாக தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டாரு. 2 கட்சிக்கும் ஆல்டர்னேட்டிவாக ஃப்ரேம் பண்ணுற மூலயமா அவர் 3வது கட்சின்ற இம்ப்ரெஷனை மக்கள் மத்தியில் கொடுத்துட்டாரு. நம்ம ஆல்ரெடி இந்த சிஸ்டமில் பார்த்த மாதிரி ஓட்டர்ஸ் 3வது கட்சிக்கு ஓட்டு போட்டால் தங்களோட ஓட்டு வேஸ்ட் ஆகிடும்னு நினைப்பாங்க. மக்களோட அந்த மைண்ட் செட் தான் 2021 எலெக்ஷன்ஸோட ரிசல்ட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. கமல்ஹாசனோட எம்என்எம் அந்த எலெக்ஷனில் படுதோல்வி அடைஞ்சது. இதை கேர்ஃபுல்லாக கவனிச்ச விஜய் 2026 தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸில் போட்டி போடும்போது 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கேன்னு சொல்லி நெரேட்டிவ் செட் பண்ணுறாரு. 2 பேருக்கு தான் போட்டின்னு ஃப்ரேம் பண்ணுற மூலயமா அவர் 2வது கட்சின்ற இம்ப்ரெஷன் மக்கள் மத்தியில் கொடுத்தாரு. அப்படி பண்ணுற மூலயமா எல்லா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டையும் கைப்பற்றிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே கட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு போக விடாமல் பார்த்துக்கிட்டாரு. அது எப்படின்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஏடிஎம்கே கட்சியை விமர்சனம் பண்ணாமல் அதோட தற்போதைய தலைமையை தான் விமர்சனம் பண்ணியிருப்பாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆல்சோ எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களை பாசிட்டிவ் லைட்ல பெயிண்ட் பண்ணிப்பாரு. எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல, அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல. நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி. ஈவன் தேர்தல் நெருங்குற நேரங்களில் கூட ஏடிஎம்கேவோட பேரை சொல்லாமல் அவங்கள மற்றும் பலர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த மும்முனை போட்டி 4 முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே, சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதில் மாபெரும் மக்கள் சக்தியாக நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மைதானேப்பா சொன்னேன். இந்த மற்றும் பலர் கட்சியில ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு. பாஜகவோட முதல் அடிமை யாருன்னு போட்டி வேற. நீயா நானா, நானா நீயா, யாருக்கும் இந்த திமுகவுக்கும் மற்றும் பலருக்கும். 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்லி ஏடிஎம்கேவை ஒரு பொருட்டாவே கண்டுக்காம இருந்தது. ஏடிஎம்கே ஒரு 3வது கட்சின்ற இம்ப்ரெஷனை மக்களுக்கு கொடுத்துச்சு. நம்ம ஆல்ரெடி இந்த சிஸ்டம்ல பார்த்த மாதிரி ஓட்டர்ஸ் 3வது கட்சிக்கு ஓட்டு போட்டால் தங்களோட ஓட்டு வேஸ்ட் ஆகும்னு நினைப்பாங்க. மக்களோட அந்த மைண்ட் செட் தான் 2026 எலெக்ஷன்ஸோட ரிசல்ட்ஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இபிஎஸோட ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சிச்சு. ஆல்சோ கமல்ஹாசன் அவங்களை எல்லாரும் பிஜேபி பி டீம்னு தப்பா போர்ட்ரே பண்ணாங்க. அந்த மாதிரி தன்னை பிராண்ட் பண்ண விடாம ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே பார்த்துக்கிட்டாரு. என்னது பெரியார் உங்க கொள்கை தலைவரா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூச்சல் மேல கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க. இந்த பெயிண்ட் டப்பா பிசினஸுக்கு நான் அப்புறம் வரேன். ஸோ இப்படி தான் கமல்ஹாசன் அவர்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து விஜய் பாடம் கற்றுக்கிட்டாரு. இப்போ ரஜினிகாந்த் அவர்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து விஜய் என்ன பாடம் கற்றுக்கிட்டாரு அண்ட் தன்னை எப்படி பிராண்ட் பண்ணிக்கிட்டாருன்னு பார்ப்போம்.
பப்ளிக்கை இம்ப்ரெஸ் பண்ணுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு பிராண்டிங் ரொம்ப முக்கியம். பிராண்டிங்கிறது ஆப்டிக்ஸ்னு சொல்லலாம், அது பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருக்க விஷயம்னு சொல்லலாம். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட பிராண்டிங்கை பொறுத்து தான் நம்மளை மக்கள் நம்புவாங்க. பிராண்டிங் நம்பர் 1, ஐடியாலஜி. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் கொள்கை தான் அதோட பிராண்டிங். இந்த கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் பிரின்சிபல் ஐடியாலஜி தான்ல. ஒரு கட்சிக்கு அதோட கொள்கை தானே மிக முக்கியமான விஷயம். அது எப்படி பிராண்டிங் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் லுக். எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ கூட்டணிக்கோ 50% மேலே ஓட்டு வாங்கணுன்றது மட்டும்தான் குறிக்கோளே. இந்த கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட ஓட்டர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான உட்டாலக்கடி. மற்றபடி பதவிக்கு வந்த உடனே இந்த அரசியல்வாதிகள்லாம் எது பாப்புலரான ஐடியாவோ அதை தான் செயல்படுத்துவாங்க. பட் இருந்தாலும் ஒரு டிவி டிபேட்னு வரும்போது இந்த சோ கால்டு இன்டெலெக்சுவல் ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காக இந்த கொள்கை மாதிரியான டாக்கிங் பாயிண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி டிபேட்ஸில் உங்கள் கொள்கை என்னன்னு யாராச்சும் கேட்டு நீங்கள் சரியாக பதில் சொல்லலைன்னா அது நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுற சைடுக்கே அவமானமாக போயிடும். அண்ட் இந்த சோ கால்டு இன்டெலெக்சுவல் ஆடியன்ஸுக்கு உங்களை பிடிக்காமல் போயிடும். அப்படி பிடிக்காமல் போயிடுச்சுன்னா உங்கள் சைடு இன்டெலெக்சுவலி எக்யூப்டு இல்லைன்னு ஒரு பிம்பம் உருவாகும். அந்த பிம்பம் உங்கள் கேம்பெயினுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் ப்ரெஸ் கொடுக்கும். இன்ஃபேக்ட் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதான் எக்ஸாக்டாக நடந்துச்சு. ஒரு மேடையில் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொள்கை என்னன்னு ப்ரெஸ்காரங்க கேட்குறது வியர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸப்ட் அவர் அதை அப்படி சொல்லலை, இப்படி சொன்னார். சரி, காலில் போகும்போது வீட்டிலேருந்து வரும்போதெல்லாம் டக்குன்னு மைக்கு போட்டு ஏதாவது கேட்டுடுவாங்க. நாம் ஏதாவது சொல்ல உடனே அது டிபேட் ஆகிடும். முந்தானத்து வரும்போது ஒருத்தர் டக்குன்னு மைக்கை விட்டு சார் உங்கள் கொள்கைகள் என்னன்னு கேட்குறாங்க. இது கொள்கைகளா? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. என்னோட சின்ன பசங்க நைஸ். இந்த கிளிப் அந்த டைமில் ரொம்ப வைரல் ஆச்சு. இது அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்துக்கிட்ட நெட்டிசன்ஸ் அவரை ட்ரோல் கண்டென்ட்டாக மாற்றிட்டாங்க. ஒரு சின்ன விஷயம், அதுக்கு ஒரு பெரிய டிபேட். கொள்கை கேட்டா தலை சுத்துதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. ஐயா, 31ஆம் தேதி நான் அரசியலுக்கு வர்றேனா இல்லையா அப்படிங்கிறது தெரிவிக்க போற அப்படின்னு சொல்லியிருக்கேன். 31ஆம் தேதி. 29ஆம் தேதி உங்க கொள்கை என்னன்னு கேக்குறாங்க. இது எப்படின்னா, பொண்ணை பார்க்க போயிட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்கு எனக்கு இன்விடேஷன் வரலையேன்னு கேட்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர், சின்ன பையன், என்ன இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தலை சுத்துச்சு. சரி, அதாச்சு. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பெரிய பெரிய மேடையில ஜனங்க முன்னால இத பத்தி கிண்டல் பண்றாங்க, பேசுறாங்க. கமல்ஹாசன் அவர்களும் கொள்கையை தெளிவா சொல்லாதது ஒரு மைனஸா தான் அமைஞ்சது. இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன கட்சி கொள்கைகள்னு கேக்குறாங்க. இடதா வலதா என்பதை எல்லாம் யோசிக்காமல் மக்கள் நலன்தான் அவர்கள் கொள்கையாக, கோட்பாடாக இருக்கிறது. மக்கள் நலன்தான் எங்களுடைய கொள்கை. அதான் சிம்பிள். ஒரு பாட்டம் லைன் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். கூட்டி கழித்து பார்த்தால் என்ன வருகிறது என்றால் மக்கள் நலம். ஆனால் உண்மையிலேயே மக்கள் நலன் தான் கரெக்டான கொள்கை. நினைச்சு பாருங்களேன், ஊழல் பண்ணாமல் இருக்கிறது, சட்ட ஒழுங்கை மெயின்டைன் பண்ணுறது, ரோடு பஸ்ஸு தண்ணி வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் சரியாக பண்ணாலே போதும். நிறைய மக்கள் பயனடைவாங்க. அதுதான் மக்கள் நலன். உதாரணத்துக்கு இதெல்லாம் சரியாக பண்ணாத ஒரு அரசு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த அரசை வீழ்த்தணும்னா கொள்கை முரண் உள்ள கட்சியோட தான் கூட்டணி வைக்கணுன்ற சூழ்நிலை வருதுன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா மாட்டீங்களா? இன் அதர் வேர்ட்ஸ், உங்களுக்கு மக்கள் நலன் முக்கியமா இல்லை கொள்கை முக்கியமா? இந்த கொஸ்டினை யாருக்கிட்ட கேட்டாலும் மக்கள் நலனை விட எதுவுமே முக்கியம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கொள்கை ஒரு கண் துடைப்பு தான் இல்லையா? அல்டிமேட்லி ஒரு கொள்கை தான் ஒரு தலைவனுக்கு இருக்கணும்ன்ற. நான் எந்த கொள்கையும் வேணாம். விஷன் மக்கள் நலன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜனங்க நல்லா இருக்கணுங்க. அண்டு கிட்டத்தட்ட இந்த காங்கிரஸ் ஐடியாலஜி மாதிரி ஒரு லூஸ் ஐடியாலஜி, ஸ்ட்ரிக்டா ரிஜிடா எதுவும் இல்லை. அந்தந்த நேரத்திற்கு முடிவுகளை எடுத்துக்கொள்வது அது மக்கள் நலன் சார்ந்து அந்த முடிவுகளை எடுத்தால் எனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையில மக்கள் பக்கம் நின்று முடிவு எடுத்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். இன்னைக்கு என்ன நிலைப்பாடு? அவ்வளவுதான். இந்த கொள்கை எல்லாம் வேணாம், மக்கள் நலன் போதும். ஒரு கொள்கை இல்லாதது தான் அவருக்கு பிளஸ். அப்படி ஒரு தீவிரமான கொள்கை இல்லாததான் பிளஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த தீவிரமான கொள்கை இல்லாதவங்களை ஃபாலோ பண்ணும்போது தற்கூரின்னு சொல்லிடுறோம். ஸோ உங்கள் கொள்கை என்னன்னு யாராவது டிவிகே ஃபாலோவர்ஸ் கிட்ட கேட்டால் நச்சுன்னு பதில் சொல்கிற மாதிரி ஒரு ஆன்சர் வேணும்னு விஜய் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அதனால் முதல் மாநாடு அப்போவே தன்னோட ஐடியாலஜி செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ்னு தன்னோட பார்ட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக பிராண்ட் பண்ணிட்டாரு. இந்த பிராண்டிங் இருக்க வரைக்கும் அவங்க ஃபாலோவர்ஸை கொள்கை இல்லாத கூட்டம்னு முத்திர குத்துறது கஷ்டம். ஏன்னா அப்படி சொன்னாலும் ரெடியாக பதில் வச்சிருப்பாங்க.
ஸோ பேசிக்கலி ஐடியாலஜின்றது ஒரு பிராண்டிங் தான். ப்ரெஸ்ல கெட்ட பேர் வாங்காம இருக்கிறதுக்கும் இந்த சோ கால்டு இன்டெலெக்சுவல் ஓட்டர்ஸை இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் தான் ஐடியாலஜி. மற்றபடி ஐடியாலஜி பார்த்துலாம் கூட்டணி வைக்க மாட்டாங்க. யாருக்கு என்ன லாபமோ அந்த பக்கம் தான் கூட்டணி வைப்பாங்க. இதுதான் நிதர்சனம். பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல அதிமுகவால லாபமா திமுகவால லாபமா? திமுகவால தான் லாபம். திமுக கூட்டணிக்கு கூடுதலான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, திமுக கூடுதலான எம்பிக்கள் இருக்கிறாங்க. சோ அவங்க லாபம். திமுகவுக்கு பாஜகவால் லாபமா காங்கிரஸ் லாபமா? தான் காங்கிரஸ் குத்திட்டே போயிருச்சு. பாஜக லாபம். அப்ப 2 பேருக்கும் லாபம் இருக்கும்போது அவர்கள் அந்த லாபம் அடைய முயற்சி பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம்னா நமக்கு அரசியல் தெரியல. 2 பேருக்கு லாபம், ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. கொள்கை என்ன? அந்த திமுக ஆட்சி காலம். பாஜக வந்து பாலிசி, பார்ட்டி வித் டிஃபரன்ஸ், அதெல்லாம் கிடையவே கிடையாது. பார்ட்டி வித் கன்வீனியன்ஸ் தான் எல்லாமே. இவங்களுக்கு வசதியா இருக்கா, அவங்களுக்கு வசதியா இருக்கா சேர்ந்துரும். அப்ப வந்து இன்னைக்கா நாளைக்கா, இப்ப காலத்தின் தேவையா இப்ப இன்னைக்கு இருக்கு. திமுக சரி, காங்கிரஸ் அந்த பக்கம் தெளிவா போயிடுச்சு. சோ திமுகக்கு இப்ப பர்டன் இல்ல. இது நடக்காது என்று சொல்ல முடியாது, எப்போது நடக்கும் என்பதை கணிக்க முடியாது. பிராண்டிங் நம்பர் 2, கலர். இந்த லோகோ எல்லாம் பாருங்களேன். எந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கம்பெனியை எடுத்துக்கிட்டாலும் அதில் ப்ளூ பார்க்க முடியாது, பர்பிள் பார்க்க முடியாது, ஆனால் ரெட் அண்ட் எல்லோ பார்க்க முடியும். இது ஒன்றும் கோஇன்சிடென்ஸ் இல்லை. இது உலகம் எங்கும் இருக்கும் $multi-billion நியூரோ மார்க்கெட்டிங். இந்த விதமான மார்க்கெட்டிங் உங்கள் பிரெயினில் லாஜிக்கலாக யோசிக்கிற போர்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எவல்யூஷனரியாக டியூனாக இருக்க போர்ஷனை ஆன் பண்ணி வச்சிரும். ஃபர்ஸ்ட் ரெட் எடுத்துப்போம். எவல்யூஷனரியாக பார்த்தோம்னா ரெட்டு ஃப்ரெஷ் மீட்டுக்கான அண்ட் பழுத்த பழத்துக்கான அறிகுறி. ஸோ சர்வைவலுக்காக அலையும் போது இந்த ரெட் கலருக்கு அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி காலம் காலமாக நம்ம பிரெயினை எவல்யூஷன் டியூன் பண்ணி வச்சிருக்கு. அடுத்து எல்லோவை பார்ப்போம். எல்லோ ஹாப்பினஸ்க்கான கலராக இருந்தாலும் ஒரு ப்ராக்டிக்கல் பர்பஸ் சர்வ் பண்ணும். அதுதான் விசிபிலிட்டி. நம்ம கொடியோட நடுவுல இருக்கிறது மஞ்சள் நிறம். அது மகிழ்ச்சி, நம்பிக்கை, லட்சியம், மனத்தெளிவு, உற்சாகம், ஆற்றல், நினைவாற்றலை தூண்டுறதுன்னு இலக்கை நோக்கி உறுதியுடன் ஓட வைக்கிற ஒரு நிறம். எல்லாரோட கவனத்தையும் பளிச்சுன்னு ஈஸியா ஈர்க்கிற ஒரு நிறம். எவ்வளோ டார்க்காக இருந்தாலும் லைட் பல்ப் போட்ட மாதிரி பளிச்சுன்னு தெரியிற கலர் தான் எல்லோ. நிறைய ஸ்போர்ட்ஸ் க்ரௌட்ல கூட ரசிகர்கள் எல்லோ ட்ரெஸ் போட போது தான் அவங்க தனியாக தெரிவாங்க. தட்ஸ் பிகாஸ் எல்லோ தான் இருக்கிறதுல ரொம்ப விசிபிளான கலர். அதனால தான் ஆட்டோ, டிராஃபிக் சைன்ஸ், ரயில்வே போர்டு இதெல்லாம் எல்லோ கலர்ல இருக்கு. ஸோ ரெட்டு தர ஸ்டிமுலேஷனோட எல்லோ தர விசிபிலிட்டி கம்பைன் பண்ணா உங்களுக்கு பெர்ஃபெக்டான அட்ராக்டிவ் கலர் காம்பினேஷன் கிடைக்கும். மார்க்கெட்டர்ஸ் இதை கெச்சப் அண்ட் மஸ்டர்ட் தியரின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு பசி எடுக்கலைனாலும் பசி எடுக்க வைக்கிற கலர் காம்பினேஷன் தான் இது. பிகாஸ் இந்த ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் உங்க கவனத்தை ஈர்த்து தென் ஃப்ரெஷ்னஸ் அண்ட் ஹாப்பினஸ் இந்த மாதிரியான ஃபீலிங்ஸை ட்ரிகர் பண்ணும். இதுதான் எக்ஸாக்டா விஜய்க்கு வேணும். அண்ட் அதனால தான் அவரோட பார்ட்டி கலர்ஸை ரெட் அண்ட் எல்லோவா சூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அது போக ஆன்லைன் சப்போர்ட்டர்ஸை வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு பிராண்ட் பண்ணது. இனிமே நீங்க எல்லாருமே இந்த நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படிதான் உங்கள் எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஓகே தானே? பிடிச்சிருக்கு தானே? எல்லா தொகுதி வேட்பாளர்களையும் விஜய் நிற்கிற மாதிரி நினைச்சிட்டு ஓட்டு போட சொல்லி விஜயோட முகம் தான் அவங்க சின்னன்னு சொல்லி பிராண்ட் பண்ணது. நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப நான் அறிவிக்க போறேன். மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய். மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய். மதுரை மத்தி வேட்பாளர் விஜய். மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய். மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய். மேலூர் விஜய். சோழவந்தான் விஜய். திருப்பரங்குன்றம் விஜய். திருமங்கலம் விஜய். உசலம்பட்டி விஜய். என்னடா எல்லா தொகுதியிலையும் ஒரே வேட்பாளர்னு பாக்குறீங்களா? 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை. நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி. இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி. என்னடா இவர் ஏதோ ஓவரா சொல்றாருன்னு நினைக்க வேணாம். பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும். நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு நான் நம்புறேன். பார்ட்டியோட நேம் கூட இந்த மாதிரிலாம் அப்ரிவேஷன் வைக்காம கேட்சியா TVKன்னு வச்சு பிராண்ட் பண்ணது. இதெல்லாம் அவரோட பிரில்லியண்டான பிராண்டிங்கை காட்டுது. இந்த பிராண்டிங் தான் அவரோட ஸ்ட்ரென்த். ஓகே, அப்போ அவரோட வீக்னஸ் என்ன? எல்லா மனுஷங்களுக்கும் வீக்னஸ் இருக்கும். வீக்னஸ் இல்லாத மனுஷனும் இல்லை, வீக்னஸ் இல்லாதவன் மனுஷனே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கும் வீக்னஸ் இருக்கும்.
அது என்னன்றதை கண்டுபிடிக்கிறது அவசியம். ஏன்னா அப்பதான் நீங்க அதை அவாய்ட் பண்ண முடியும். இதை தான் MS தோனியும் சொல்லுவாரு. Knowing your limitation is more important than trying to strive towards perfection. That's for me. It has worked for me. It may not work for everyone, but as an individual you have to figure out what really works for you. நம்ம ஈகோ சொல்றதை கேட்காம நம்ம யாரும் பெர்ஃபெக்டானவங்க இல்லைன்றதை உணர்ந்து நம்ம ஸ்ட்ரென்த்தில் ஒர்க் பண்ணணும். அதை தான் விஜய் இந்த எலெக்ஷன் சைக்கிளில் பண்ணாரு. ஆல்தோ விஜய் டைலாக்ஸை டெலிவர் பண்ணி பழக்கப்பட்டவர்னாலும் லைவ் இன்ட்ராக்ஷன் வரும்போது அவர் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. நச்சுன்னு ஒரு கம்பேக் கொடுக்கறதுல, புத்திசாலித்தனமாக குவிப் பண்ணுறதுல, ஸ்பான்டேனியஸாக திங்க் பண்ணுறதுல கமல் வேணா பெஸ்ட்டாக இருக்கலாம், பட் விஜய் இல்லை. இப்போ இருக்கிற எங்கள் தளபதி ஒரு 20 years முன்னாடி போய் அப்போ இருந்த இளைய தளபதிக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவார்? நான் வந்து அவர்கிட்ட போய் கேட்குறேன்னா, என்ன கேட்பேன்னா, நீ இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை திருப்பி கேட்பேன். ஆஸ் எ ரிசல்ட்டாக கமல் தன்னோட எலெக்ஷன் சைக்கிளில் நிறைய ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணாரு, லைவ் டிபேட்ஸ் பண்ணாரு, பட் விஜய் எதுவும் பண்ணல. இது விஜய்க்கு எதிராக நிறைய விமர்சனங்களை எழுப்பிச்சு. ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பப்ளிசிட்டி பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு மீடியா தேவைன்றதை விட மீடியாவுக்கு தான் விஜய் தேவை. அதுபோக ஒவ்வொரு செலிபிரிட்டி பேசுறதையும் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து ட்விஸ்ட் பண்ற மீடியா கிட்ட பேசுறதுனால பெனிஃபிட்ஸை விட டிராபேக்ஸ் தான் அதிகம். நம்ம ஜேர்னியில் ப்ளஸ் பாயிண்ட் சேர்க்கறது மட்டும் வெற்றி இல்லை, மைனஸ் பாயிண்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதும் வெற்றி தான். இது தெரிஞ்சனால தான் விஜய் இந்த எலெக்ஷன் சைக்கிளில் கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பீப்புளை அவாய்ட் பண்ணிட்டாரு. இதேமாதிரி உங்கள் லைஃப்லேயும் உங்களுக்கு வராத விஷயம் என்னன்னு பார்த்து அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் அவாய்ட் பண்ணுறனால உங்களை பயந்தாங்குழின்னு நிறைய பேர் சொல்லலாம், பட் நமக்கு முக்கியம் நடக்கிற எல்லா பேட்டிலையும் ஜெயிக்கிறது இல்லை, மொத்த வாரையும் ஜெயிக்கணும். இது சம்பந்தமா ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேட்ச் நம்பர் 33 IPL 2022 சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ். 16 ஓவர் முடிவில் CSK 108க்கு 6. ஆல்மோஸ்ட் எல்லா பேட்ஸ்மேனும் இழந்த நிலையில் CSK 4 ஓவரில் 48 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது MS தோனியும் ட்வைன் பிரிட்டோரியஸும். ஓவருக்கு 12 ரன் அடித்தா டார்கெட்டை அடிச்சிடலான்னா கூட ஒரு லோ ஸ்கோரிங் கேமில் அது கஷ்டம். அடுத்த 4 ஓவரில் 2 ஓவர் போட போகிறது உனட்கட், 2 ஓவர் போட போகிறது பும்ரா. கான்டெக்ட்ஸில் சொல்லணும்னா உனட்கட் பவுலிங்கில் அடிக்கிறது ஈஸி, பும்ரா பவுலிங்கில் அடிக்கிறது கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு பும்ரா ஓவரில் CSK வெறும் 6 ரன்ஸ் தான் அடிக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு உனட்கட் ஓவரில் 14 ரன்ஸ் அடிக்கிறாங்க. இப்போ 2 ஓவர்ஸில் CSK 28 ரன்ஸ் அடிக்கணும். ஓவருக்கு 14 ரன்ஸ் அடித்தா ஜெயிச்சிடலாம். இருந்தாலும் செகண்ட் பும்ரா ஓவரில் வெறும் 11 ரன்ஸ் தான் அடிக்கிறாங்க. இப்போ கடைசி ஓவரில் 17 ரன்ஸ் அடிக்கணும். தோனி ஸ்ட்ரைக்கில், உனட்கட் பவுலிங். அந்த மேட்சை கடைசி பால் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கடைசி பாலில் 4 அடித்து கடைசி ஓவரில் 17 ரன்ஸ் அடித்து மேட்சை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறாரு தோனி. இதில் தோனி உனட்கட் ஓவரை எப்படி ஃபேஸ் பண்ணாருன்றது வேணால் ஹைலைட்ஸில் வந்திருக்கலாம், ஆனால் பும்ரா ஓவரை எப்படி அவாய்ட் பண்ணாருன்றது தான் ஹைலைட்டு. அவரோட ஈகோ சொல்லியிருக்கலாம், பும்ரா என்ன பெரிய பவுலரா, அவன் ஓவரில் 6 அடிச்சு நான் யாருன்றதை நிரூபிக்கிறேன் பாரு, அப்படியெல்லாம் நினைச்சிருக்கலாம். ஆனால் அவரோட எமோஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பும்ரா ஓவர் கஷ்டமான ஓவர்னு தெரிஞ்சு அதில் ஒரு சின்ன ரிஸ்க்கு கூட எடுக்காம பயந்தாங்குழின்னு சொன்னா சொல்லிட்டு போட்டோம், நமக்கு மேட்ச் ஜெயிக்கிறது தான் முக்கியம்னு விக்கெட்டை விடாம பார்த்துக்கிட்டு ஈஸியான ஓவருக்கு வெயிட் பண்ணி தன்னோட நேரம் வரட்டும்னு காத்திருந்து அப்போ தன்னோட திறமையை காமிச்சனால தான் மேட்சை ஜெயிச்சாரு மகேந்திர சிங் தோனி. அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லையும் பும்ரா மாதிரி பல கஷ்ட காலங்கள் வரும். அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் விக்கெட்டை விட்டுறாமல் சர்வைவ் ஆகிட்டே இருங்க. உங்களுக்குன்னு ஒரு உனட்கட் வருவான், அப்போ அடிச்சு நொறுக்கலாம். ஏன்னா நம்ம இருக்க போரில் எல்லா சின்ன சின்ன பேட்டில்ஸையும் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, கடைசியாக போரை ஜெயிக்கிறோமா இல்லையான்றதான் முக்கியம். அதனால தான் நம்மளோட வீக்னஸை அவாய்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தில் ஒர்க் பண்ணுறது அவசியம். அதை தான் எக்ஸாக்டாக விஜய் பண்ணார். என்னதான் ஒரு ப்ரெஸ் பீப்புளை மீட் பண்ணணும்னு சில பேர் சொன்னாலும் அவர் ப்ரெஸ் பீப்புளை மீட் பண்ணாமல் இருந்தது அவருக்கு அட்வான்டேஜாகவே இருந்தது. எப்படின்னா, ஒரு சாதாரண கல்லை விட தங்கத்துக்கு தான் வேல்யூ அதிகம். ஏன்னா கல் உலகத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ஆனால் தங்கம் ரொம்ப ரேரான மினரல். அதே மாதிரி தான் உங்கள் வார்த்தைகளும். நீங்கள் கம்மியாக பேசினா உங்கள் வார்த்தைக்கு அதிக வேல்யூ இருக்கும், நீங்கள் அதிகமாக பேசுனீங்கன்னா உங்கள் வார்த்தைக்கு கம்மி வேல்யூ இருக்கும். அதனால விஜயோட சைலன்ஸ் அண்ட் ப்ரெஸ் பீப்புள் கிட்ட பேசாமல் இருந்தது இதெல்லாம் சேர்ந்து விஜய் ஸ்பீச் தரும்போது ஒரு ஈவென்ட் மாதிரி ஃபீல் தந்துச்சு. அவர் ரேராக பேசுகிறனால அவர் பேசும்போது நிறைய பேரோட கவனம் அவர் பக்கம் திரும்பிச்சு. என்னதான் கமல்ஹாசன் ஸ்பான்டேனியஸாக திங்க் பண்ணி புத்திசாலித்தனமாக குவிப் பண்ணி லைவ் டிபேட்ஸ்லாம் பண்ணாலும் அவர் பேசுறதை நிறுத்தலை. தேர்ஃபோர் அவர் ஸ்பீச்சஸ் எல்லாம் ஸ்டேல் ஆகிருச்சு. அவர் என்ன பேச போறாருன்ற ஒரு சஸ்பென்ஸ் மக்கள் மத்தியில் இல்லை.
பிகாஸ் கமல்ஹாசன் அப்பப்போ கொஞ்சம் கேப் விடலை. வேறஸ் விஜய் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் 40 டேஸ்க்கு அப்புறம் தான் தன்னோட முதல் ஸ்பீச்சே கொடுத்தாரு. விமென்ஸ் டேக்கு அப்புறம் 20 டேஸ்க்கு அப்புறம் தான் தன்னோட முதல் ஸ்பீச்சே கொடுத்தாரு. இந்த வெயிட்டிங் பீரியட், இந்த ஆஃப் சீசன் ரொம்ப அவசியம். இதுதான் உங்க ஸ்பீச்சுக்கு ஹைப் கிரியேட் பண்ணும். இந்த மாதிரியான ஹைப்பை தன்னோட விஜய் முதல் மாநாட்டிலையும் பண்ணாரு. அதில் டைரக்டர் மோடி அவர்கள் பேரையும் ஸ்டாலின் அவர்கள் பேரையும் சொல்லாமல் 2-3 மந்த்ஸுக்கு ஹைப் கொடுத்து கடைசியாக அவங்க ஃபுல் நேமை சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணும்போது பிரேக்கிங் நியூஸ் ஆகிற அளவுக்கு ட்ரெண்ட் ஆச்சு. என்னடா இந்த விஜய் யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான், யாரு பேரையும் அழுத்தமாவே சொல்லவே மாட்டேன்றான், இவனுக்கு என்ன பயமா அப்படி இப்படின்ட்டு ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள், இந்த நக்கல் நையாண்டிகள் இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது, சொல்ல தில் இல்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே. என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும், அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும், பேரை சொல்லணும், பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. ஆல்சோ அரசியல்வாதிகள் டிப்பிக்கலாக தூய தமிழில் தான் பேசுவாங்க. கமல்ஹாசன் அதில் கிங்கு, விஜய் அதில் வீக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் வீக்னஸில் ட்ரை பண்ணுறதை விட அதை அவாய்ட் பண்ணாரு விஜய். அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க. தனக்கு எது நல்லா வருமோ அதை பண்ணாரு. இங்கிலீஷ் கலந்த தமிழில் பேசினாரு. இப்படியெல்லாம் பேசினா ஓல்டர் ஓட்டர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும்தான் மாறணுமா, டெவலப் ஆகணுமா? ஏன் பாலிடிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா, டெவலப் ஆகக்கூடாதா? மாறணும். டர்ன்ஸ் அவுட் எலெக்ஷனில் ஓல்டர் ஓட்டர்ஸ் தங்களோட ஓட்டை டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் பிரித்து போட்டாங்க. ஆனால் யங்கர் ஓட்டர்ஸ் தங்களோட ஓட்டை சிந்தாமல் செதறாமல் டிவிகேக்கு போட்டாங்க. ஆல்சோ வீட்டில் இருக்க ஓல்டர் ஓட்டர்ஸையும் டிவிகேக்கு ஓட்டு போட சொல்லி கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாதான் எதுவுமே ஈஸியாக முன்னெடுத்து வைக்க முடியும். அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்ததுனால தான் நம்மளோட இந்த ஸ்பீச்சும் இந்த மணிக்கணக்காலாம் இருந்துடக்கூடாதுன்னு முடிவெடுத்தோம். ஸோ யங்கர் ஓட்டர்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட டிஎம்கே ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ் கலந்த தமிழில் ட்வீட் போட ஆரம்பிச்சாங்க. விஜய் தன்னோட வீக்னஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்ட்ரென்த்தில் ஃபோக்கஸ் பண்ணது முடிவில் அவருக்கு ஒரு அட்வான்டேஜாக அமைஞ்சது. இப்போ உங்கள் பலத்தை முடிவு பண்ணுறது வேணால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற தீர்மானங்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் களத்தை முடிவு பண்ணுறது நீங்கள் தேர்ந்தெடுக்கிற எதிரிகள் தான். லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ, வலுவான எதிரிகள் இருக்கணும். எந்த ஒரு படத்தோட கதையிலையும் வில்லன் கேரக்டர் வீக்காக இருந்தால் படம் நல்லா இருக்காது. அதே மாதிரி தான் உங்கள் லைஃபோட கதையிலையும் நீங்கள் எனிமின்னு கன்சிடர் பண்ணுற பர்சன் வீக்காக இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு வேகமும் இல்லாமல் போயிடும். உங்களை டிரைவ் பண்ணுற ஃபோர்ஸே உங்கள் எனிமி தான். சும்மா வர்றவங்க போகிறவங்களெல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? வலுவாக இருக்கிறவங்கள தானே எதிர்க்க முடியும். அப்போதானே நாம ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையா இருக்கோம்னு அர்த்தம். அதனால தான் விஜய் தன்னோட பொலிட்டிக்கல் எனிமியா ஸ்டேட் ஆள்றவங்களையும் ஐடியாலஜிக்கல் எனிமியா நாட்டு ஆள்றவங்களையும் சூஸ் பண்ணாரு. வலுவான எதிரிகள் கூட சண்டை போடும் போது தான் உங்க பெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். நீங்க ஜெயிச்சே ஆகணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. How can you move faster than possible, fight longer than possible, without the most powerful impulse of the spirit? ஜெயிக்கலைனாலும் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களோட திறமைகள் உங்களுக்கு தெரிய வரும். ஜெயிச்சிட்டா உங்களை மிகப்பெரிய ஆளாக கொண்டாடுவாங்க. பட் அட் த சேம் டைம் நீங்கள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எனிமையை எதிர்க்கிறது அவசியம். இங்கே தாக்கி பேசுறது, மரியாதை இல்லாமல் பேசுறது, தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அதுக்கெல்லாம் நாங்கள் இங்கே வரவே இல்லை. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசெண்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் எனிமையாக இருந்தாலும் சரி, ஐடியாலஜிக்கல் எனிமையா இருந்தாலும் சரி, டீசன்ட் அப்ரோச், டீசன்ட் அட்டாக். ஏன்னா அங்கே தான் உங்களோட பண்பு என்னன்னு மற்றவங்களுக்கு தெரிய வரும்.
நீங்கள் ஏன் பெட்டர் பர்சன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான நேரம் அது. அதனால தான் மதுரை மாநாட்டில் ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு விஜய் கூப்பிட்டப்போ நிறைய விமர்சனம் எழுந்துச்சு. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். பிகாஸ் அங்கிளுக்கு வேறு சில இன்டீசன்ட் கனெக்டேஷன்ஸ் இருக்குன்னு விமர்சனங்கள் வந்துச்சு. ஒன்ஸ் நம்ம சொன்னது தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்படி கூப்பிடுறத நிப்பாட்டிட்டாரு. உங்களை தான் கேட்குறேன், சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? சத்தமா மை டியர் அங்கிள், கேக்குதா? சத்தமா கேட்டுச்சா மை டியர்? ஏன்பா, நான் தான் அப்பவே சொன்னல அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்பா மறுபடியும் கேட்டுச்சா சிஎம் சார்? இந்த அப்ரோச்சை வேற சில பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட பார்க்க முடியாதுன்றதான் விஜயோட ஹைலைட்டே. கேலி கிண்டல்லாம் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒருத்தரை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணுன்ற எண்ணத்தோட கடுமையான சொற்கள் பயன்படுத்துறது இன்னைக்குமே மக்கள் மத்தியில் உங்களை லீடர் ஆக்காது. அதிகபட்சம் ஸ்டாண்டப் கமெடியனாக தான் ஆக்கும். எதிரியை எதிர்க்கணும், ஆனால் அவமானப்படுத்தக்கூடாது. எஸ்பெஷலி பாலிடிக்ஸ்னு வரும்போது உங்கள் அப்பனண்டோட ஓட்டர்ஸை இன்சல்ட் பண்ணக்கூடாது. இதை விஜய் பெர்ஃபெக்டாக கடைபிடிச்சாரு. எவ்வளோதான் கட்சியை விமர்சித்தாலும் அந்த கட்சியோட ஃபாலோவர்ஸை விஜய் தப்பாக பேசலை. இன்ஃபேக்ட் அந்தந்த கட்சியோட ஃபாலோவர்ஸ்க்கு அந்தந்த கட்சி மேலே இருந்த விமர்சனங்களை மேற்கோள் காட்டி அவங்கள வின் பண்ண ட்ரை பண்ணாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை ஒரு அடிமை கூடாரமா ஆக்குனது யாருங்க சார்? அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமான்னு அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியிலலாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளேயே கேளுங்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களுக்காக மாடா உழைச்சி தேய்ச்சி போய் கிடக்கிறோம். திமுக இப்படி ஆனதுக்கு காரணம் உழைக்காம சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளேயே போய் கேளுங்கிறாங்க. ஒவ்வொரு திமுக தொண்டனும் அதை சொல்றாங்க. இப்படிதான் மக்கள் மனசை ஜெயிக்க முடியும். உங்களுக்கு தேவை இருக்க ஒருத்தர்கிட்ட அன்பா நடந்துக்கிறது சாதனை இல்லை. ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு எந்தவித தேவையும் இல்லாத போது அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்கன்றது தான் நீங்க யாருன்றதை முடிவு பண்ணும். என்னதான் விஜய் மற்ற கட்சி ஃபாலோவர்ஸை விமர்சிக்கலைனாலும் மற்ற கட்சி தலைமை பொறுப்புல இருக்கவங்க விஜயோட ஃபாலோவர்ஸை கடுமையா விமர்சிச்சாங்க. எல்லாத்துக்கும் மேல விஜய் ஒருமையில பேசினாங்க. சுபசா கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக அழியணும் அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர வர்றவன் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. பட் வேற விஜய் மற்ற கட்சி தலைவர்களை உரிமையில பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்களுக்கு அறிவுறுத்தினாரு. அந்த 2 பேர் கேமரா வேணுங்கன்னே கொண்டு வந்து வர வச்சு அங்கே நில்லுங்க, கேமரா நில்லுங்க, நாங்கள் 2 பேர் நிற்கிறோம். ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சி நெளிகிறான். சாரி தப்பா பேசாதீங்க, ஒருமையில பேசிட்டு நெளிகிறாரு. யாரையும் ஒருமையில் பேசக்கூடாது என்று தலைவர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதான் என்னன்னா, எதிரியா இருந்தா கூட மதிக்கணும்ன்ற அந்த நாகரீகம். எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் பண்ண ஒரு மூவ் நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் விஜய் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து முதலமைச்சர் விஜய் வாழ்த்து பெற்றார். இதுவும் ரொம்ப முக்கியம். என்னதான் எதிரியை எதிர்த்தாலும் பர்சனலாக எதுவும் இல்லைன்னு இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணாதான் உங்கள் மனசுலையும் சரி, பப்ளிக் பார்வையிலையும் சரி, குறிப்பாக உங்கள் எதிரி மனசுலையும் சரி அந்த எனிமிட்டி இருக்காது. பிகாஸ் நாளைக்கு அவங்க உதவி உங்களுக்கு தேவைப்படலாம். ஒரு அட்லீஸ்ட் உபத்திரம் பண்ணாமவாச்சும் இருப்பாங்க. எஸ்பெஷலி ஜெயிச்ச அப்புறம் எல்லாருக்கூடயும் பிரிட்ஜ் பில்ட் பண்ணுறது நல்லது. பிரிட்ஜை பில்ட் பண்ணலைனாலும் சரி, அதை பேர்ன் பண்ணாமல் இருக்கிறது அவசியம். இப்போ நீங்கள் என்னதான் அன்பாக நடந்துக்கிட்டாலும் ஒரு சில பேர் திருந்தவே மாட்டாங்க. அதுக்காகலாம் உங்கள் குணத்தை நீங்கள் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ பகை இருந்தாலும் அவங்க கூட கை குலுக்கிற குணம் லைஃப்பில் உங்களை மேலே மேலே கொண்டு போகும். பகையை மறக்காதீங்க, துரோகத்தை மறக்காதீங்க, மன்னிக்க கூட வேணாம். பட் சமாதானத்தை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எதிரிகளை தோக்கடிக்க 1000 வழி இருக்குது. அதில் முதல் வழி மன்னிப்பு. சரி, வெற்றிக்கு எதிரிகள் எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்துட்டோம். இப்போ நண்பர்கள் எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்ப்போம்.
ஒரு வலுவான எதிரியை எதிர்த்தா மட்டும் போதாது, அந்த எதிரியை எதிர்க்கிறதுக்கான பலம் உங்ககிட்ட இருக்கணும். அந்த பலம் உங்க டிட்டர்மினேஷன்லேருந்து வரும், உங்க பெர்சிவரன்ஸ்லேருந்து வரும், ஆர் உங்க சப்போர்ட் சிஸ்டம்லேருந்து வரும். சப்போர்ட் சிஸ்டம்ன்றது ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆர் ஃபேன்ஸாக கூட இருக்கலாம். உங்களுக்காக குரல் கொடுக்குற ஒருத்தர், உங்களுக்காக எஃபர்ட் போடுற ஒருத்தர், உங்களை டிஃபெண்ட் பண்ணுற ஒருத்தர் உங்களுக்கு எப்பவுமே தேவை. அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தால் இன்னும் நல்லது தான். ஜென்ரலாக இந்த சப்போர்ட் ஒரு மனுஷனுக்கு ஃபேமிலி கிட்ட இருந்து கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும். விஜயோட கேஸில் அது ஃபேன்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சது. விஜயோட தேர்தல் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அவரோட ஃபேன்ஸை கரெக்டாக மொபிலைஸ் பண்ணது தான். நம்பர் 1, ஏர்னிங் டெடிகேட்டட் ஃபேன்ஸ். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோன்னா உங்களுக்கு தேவையான முதல் விஷயம் பாப்புலாரிட்டி. பிகாஸ் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும்னா நீங்கள் பாப்புலராக இருக்கிறது அவசியம். அட்லீஸ்ட் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடணும்னா நீங்கள் யாருன்னு மக்களுக்கு தெரியணும். அதனால தான் சினிமாலேருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வரதை உங்களால் பார்க்க முடியுது. பிகாஸ் சினிமா பாப்புலாரிட்டி கொடுக்கும். பட் என்னதான் சினிமா பாப்புலாரிட்டி கொடுத்தாலும் டெடிகேட்டடான ஃபேன்ஸ் கொடுக்காது. 99.9% சினிமாக்காரங்களுக்கு டெடிகேட்டடான ஃபேன்ஸ் இல்லை. அப்புறம் எப்படி இந்த 0.1% பேருக்கு மட்டும் டெடிகேட்டடான ஃபேன்ஸ் இருக்காங்க? அதை தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் உலகம் முழுக்க இருக்க யார் யாருக்கெல்லாம் டெடிகேட்டடான ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டிஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற நேம்ஸ் மைக்கேல் ஜாக்சன், டெய்லர் ஸ்விஃப்ட், பியான்சே, பிடிஎஸ், இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு தான் டெடிகேட்டடான ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் காமனாக இருக்க விஷயங்களை பாருங்களேன். எல்லாமே மியூசிக் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்க, மியூசிக் வீடியோஸில் நடித்தவங்க. ஸோ சாங்ஸுக்கு இருக்க பவரை நம்ம கவனிக்கிறது இல்லை. சாங்ஸ்ன்றது நம்ம லைஃபோட அசோசியேட்டான விஷயம். ஒவ்வொரு சாங் கேட்கும் போதும் நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸை ஞாபகப்படுத்தும். இவ்வளோ பர்சனலான விஷயமா சாங்ஸ் இருக்கும்போது அந்த சாங்ஸோட அசோசியேட் ஆனவங்களும் பர்சனலாக ஆகிடுறாங்க. அதே தான் விஜய் ஃபேன்ஸுக்கும் நடந்திருக்கு. விஜய்க்கு இவ்வளோ டெடிகேட்டடான ஃபேன்ஸ் இருக்கிறதுக்கு நல்ல சாங்ஸில் விஜய் பார்ட்டேக் பண்ணது ஒரு மிகப்பெரிய காரணம்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த சாங்கில் அவங்க ரசிக்கிறது விஜயோட டான்ஸாக இருக்கலாம், ஸ்மைலாக இருக்கலாம், எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், வோக்கல்ஸாக கூட இருக்கலாம். பட் பாட்டம் லைன் இஸ் விஜயோட சாங்ஸை ரசிக்கிறவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. உங்கள் மனசுக்கு ஏதானு ஒரு லேசாக ஒரு டிப்ரெஷனோ ஏதானு வந்தால் தம்பி பாட்டை போட்டு கேளுங்க. அவ்வளோ எனர்ஜி, இதை விட டபுள் மடங்கு எனர்ஜி வரும். ஐ எம் a huge fan of விஜய். அவரோட ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ அற்புதமா, அவ்வளோ நல்லா நடிப்பாரு, அவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ணுவாரு. அண்ட் எப்பவுமே ஒரு பார்ட்டிக்கு போனா கூட என் சாங்ஸ் போடுவாங்க, சார் ஐயோ என் சாங்ஸ் போடுங்க, தயவுசெய்து விஜய் பாட்டு போடுங்க, ஏன்னா அவர் பாட்டு போட்டா தான் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு மஜாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஜய் பாட்டு, ஒரு குத்து பாட்டு. அவரோட குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி கியூட்டா ரொம்ப அழகா பண்ணுவார். ரொம்ப ரொம்ப நல்லா. சத்தியமா சார் நல்லா இருக்கும் சார். ஸோ சினிமாவில் என்னதான் விஜய் வில்லனை ஃபைட் பண்ணாலும், விவசாயிகளுக்காக புரட்சி பண்ணாலும், வாழ்க்கையை பற்றி கருத்து சொன்னாலும், பெருவாரியான டெடிகேட்டட் ஃபேன்ஸை கவர் பண்ணது அவரோட சாங்ஸ் தான். ஸோ இப்படி தான் விஜய் டெடிகேட்டட் ஃபேன்ஸை தன்னோட சினிமா கரியரில் ஏர்ன் பண்ணார். நம்பர் 2, என்கேஜ்டு ஃபேன்ஸ் இன் மீடியா. டெடிகேட்டட் ஃபேன்ஸ் ஏர்ன் பண்ணால் மட்டும் போதாது, அந்த ஃபேன்ஸ் என்கேஜ்டாக இருக்கணும். அதே மாதிரி தான் விஜய் ஃபேன்ஸ் விஜயோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் என்கேஜ்டாக இருந்தாங்க. அதனால அந்த ஆக்டிவிட்டீஸை டிஸ்பிளே பண்ண மீடியாவுக்கும் நிறைய ரேட்டிங்ஸ் கிடைச்சது. ஆல்சோ விஜய்க்கும் ஸ்பாட்லைட் கிடைச்சது. இது அவர் அரசியலுக்கு வந்த அப்புறமும் தொடர்ந்துச்சு. எஸ்பெஷலி ஆன்லைனில் வர்ச்சுவல் வாரியர்ஸ் விஜயை பற்றி பாசிட்டிவாக நியூஸ் போட்டால் ஷேர் பண்ணாங்க, நெகட்டிவாக நியூஸ் போட்டால் ட்ரோல் பண்ணாங்க. இதுவே மீடியா கம்பெனிஸ்க்கு ஒரு ரெவார்ட் சிஸ்டம் மாதிரி ஆகிடுச்சு. விஜயை பற்றி பாசிட்டிவாக பேசினா நமக்கு ரீச் கிடைக்கும்னு பாசிட்டிவாக நியூஸ் போட ஆரம்பிச்சாங்க நியூஸ் அவுட்லெட்ஸ். இதுக்கெல்லாம் காரணம் விஜயோட டெடிகேட்டட் ஃபேன்ஸ் மீடியாவோட என்கேஜாக இருந்தனால தான். நம்பர் 3, எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் விஜய் ஃபேன். இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஊராக தெருவா வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. விஜய் ஜெயிச்சதுக்கு பல காரணம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் மிகப்பெரிய காரணம் தன்னோட ஃபேன்ஸை அவங்க வீட்டுக்குள்ளே கேன்வாஸ் பண்ண வச்சது தான். டிவிக்கோட முதல் மாநாட்டுக்கு பெரிய கூட்டம் வந்துச்சு. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு இது போதுமான்ற கேள்வியும் வந்துச்சு. நிறைய பேர் கவனிக்காத விஷயம் என்னன்னா, அதில் இருந்த ஒவ்வொரு விஜய் ஃபேனும் ஒரு ஓட்டு மட்டும் இல்லை, மினிமம் 3 ஓட்டுக்கு சமம். ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பிரச்சாரம் பண்ணி டிவிகேக்கு ஓட் பண்ண வச்சாங்க. அது டிவிகே வாங்கின டோட்டல் ஓட்ஸில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒன்னே தான், நல்லா கேட்டுக்கங்க. இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூடுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க. ஏன்னா கோடிக்கணக்கானவங்களோட ஹார்ட்லையும் வீட்லையும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம். எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க பையன் டிவிக்கு ஓட்டர்னா அவன் விஜய், வீட்டில் இருக்க பொண்ணு டிவிக்கு ஓட்டர்னா அவன் விஜய் அப்படின்னு பிராண்ட் பண்ணாரு.
ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலேயே வந்து நிற்பாங்க பாருங்க. இந்த பிராண்டிங் அவங்க ஓட்டர்ஸோட ஸ்பிரிட்டை, அவங்க கேட்ரிஸோட ஸ்பிரிட்டை பூஸ்ட் பண்ணுச்சு. ஆல்சோ அவங்களுக்கு ரெவார்டிங்காக இருந்துச்சு. அவங்க எல்லாரும் தன்னை விஜயை நினச்சிட்டு செயல்பட்டாங்க. விஜயோட வெற்றியை தன்னோட வெற்றியை நினச்சிக்கிட்டாங்க. அது எலெக்ஷன் டே அன்னைக்கு அவங்க போட்ட காஸ்டியூம்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ இப்படி தான் விஜய் டெடிகேட்டட் ஃபேன்ஸை ஏர்ன் பண்ணி அவங்கள மீடியாவோட என்கேஜாக இருக்க வச்சு அவங்கள ஓட்டர்ஸாக மாற்றினது மட்டும் இல்லாமல் அவங்கள ஓட்டு கேட்குறவங்களாவும் மாற்றி விட்டார். இந்த ரிசல்ட் அடைஞ்சதுக்கு அவருக்கு இருந்த இந்த சப்போர்ட் சிஸ்டம் ஒரு மிகப்பெரிய காரணம். blurring the lines between cinema and reality. ஒவ்வொரு ஆக்டர் டென் பொலிட்டிஷியனும் தான் சினிமா புகழை வச்சு பாலிடிக்ஸில் ஜெயிக்கலாம் தான் வருவாங்க. ஆனால் எல்லாருமே சக்சீட் ஆகிடுறதில்ல. அதுக்கு முக்கியமான காரணம் சினிமா புகழை மட்டுமே வச்சு நிறைய மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கிட முடியாது. சினிமாவில் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக வேணா இருக்கலாம், அந்த திறமையை வச்சு நிறைய மக்களை இம்ப்ரெஸ் கூட பண்ணலாம். ஆனால் நல்ல குணங்கள் இல்லைன்னா மக்கள் உங்களை சினிமாவில் ரசிக்கிறதோடு நிப்பாட்டிப்பாங்க. அதுக்கான லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் தான் வடிவேல் அவர்களும் இளையராஜா அவர்களும். வடிவேல் காமெடி பிடிக்கும், இளையராஜா மியூசிக் பிடிக்கும், இப்படி சொல்லாத ஆளுகளே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வடிவேல் ரியல் லைஃப்பில் ரொம்ப நல்ல பர்சன்ல, இளையராஜா அன்பா பண்பா பணிவாக நடந்துக்குவார்ல, இப்படி சொல்கிற ஆளுகளே கிடையாது. ஏன்னா அவங்களாம் சினிமான்னு வரும்போது நல்ல பேர் எடுத்தாலும் கேரக்டர்னு வரும்போது நல்ல பேர் எடுக்கல. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது, தனி மனித ஒழுக்கம், பண்பு, இந்த மாதிரியான குணங்கள் மூலியமாக தான் நல்ல பேர் எடுக்க முடியும். சினிமாவை மட்டும் வச்சு ஓட்டு வாங்குறதுல எம்ஜிஆர் காலத்தோடய முடிஞ்சிருச்சு. ஏன்னா அப்போ செலிபிரிட்டிஸோட பர்சனல் லைஃபுக்குள்ளே பார்க்கறதுக்கு மக்களுக்கு ஆக்சஸ் இல்லை. டிவி வந்த அப்புறம், குறிப்பாக சோஷியல் மீடியா வந்த அப்புறம் செலிபிரிட்டிஸ் பற்றின கதைகள் கேட்குறது, அவங்க ரியல் லைஃப்பில் எப்படி, பர்சனல் லைஃப்பில் எப்படி, இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ மக்கள்கிட்ட அவங்க எடுக்கிற பேரில் இதுவும் ஒரு ஃபேக்டர் ஆகுது இந்த காலத்தில். அதனால் விஜய் நிறைய மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி இருக்கிறதுக்கு காரணம் சினிமாவில் வில்லங்களை ஃபைட் பண்ணனால இல்லை, ரியல் லைஃப்பில் அவரை பற்றி கேள்விப்படுற விஷயங்கள், அவர் பண்ண உதவி, அவர் பணிவான குணம், அவர் தனி மனித ஒழுக்கம், இதெல்லாம் தான் அவருக்கு பேர் வாங்கி தந்துச்சு, பேர் நம்பிக்கையை வாங்கி தந்துச்சு, நம்பிக்கை ஓட்டை வாங்கி தந்துச்சு. நாளைக்கு இதில் ஏதாச்சும் குறைஞ்சா அவர் பேர் இழப்பாரு, அப்புறம் நம்பிக்கை இழப்பாரு, கடைசியாக ஓட்டையும் இழந்துருவாரு. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் ஓட்டை இழக்க வாய்ப்பு இருக்குன்றதே ப்ரூவ்ஸ் தட் நிறைய மக்கள் சினிமா கவர்ச்சிக்காக விஜய்க்கு ஓட்டு போடல, அவங்க விஜய் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. வித் தட் பீங் செட், மக்களை சினிமாவில் இம்ப்ரெஸ் பண்ணுறதும் முக்கியம், மக்களுக்கு அந்த சினிமா கேரக்டர் மாதிரி தான் இவர் ரியல் லைஃப்லையுன்ற இம்ப்ரெஷனை கொடுக்குறதும் முக்கியம். அதுதான் blurring the lines between cinema and reality. பொலிட்டிஷியன் ஆன அப்புறமும் அவங்களோட சினிமா வெர்ஷன் மாதிரி மக்கள் கணக்கு தெரிய வேண்டியது அவசியம். சினிமாவில் பார்த்த அதே ஆளை தான் நம்ம இப்போ ரியல் லைஃப்லையும் பார்க்குறோன்னு மக்களுக்கு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை ரஜினிகாந்தை விட விஜய் அதிகம் சம்பாரிச்சாருன்றதுக்கு 2 காரணம் சொல்லலாம். 1, லுக்ஸ். பொலிட்டிஷியன்ஸுக்கு லுக்ஸ் ரொம்ப முக்கியம். பாலிடிக்ஸில் உங்கள் அப்பியரன்ஸ் தான் உங்கள் பிராண்டு. அதனால தான் நிறைய பொலிட்டிஷியன்ஸ் அவங்களோட ட்ரெஸ் கோடில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஆக்டர் டென் பொலிட்டிஷியன்ஸுக்கு அவங்க சினிமா புகழை நம்பிக்கையாக கன்வெர்ட் பண்ணணும்னா கொஞ்சமாச்சும் சினிமாவில் இருந்த மாதிரி லுக்ஸ் இருக்கணும். இந்த 2 இமேஜ் பாருங்களேன், இது விஜய் ஆஃப் ஸ்க்ரீனில், இது விஜய் ஆன் ஸ்க்ரீனில். அப்படியே இந்த பக்கம் பார்ப்போம், இது ரஜினிகாந்த் ஆஃப் ஸ்க்ரீனில் அண்ட் இது ரஜினிகாந்த் ஆன் ஸ்க்ரீனில். கிளியராக இந்த 2 பேரில் ஒருத்தர் தான் தன்னோட சினிமா லுக்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பாலிடிக்ஸுக்கு கொண்டு வந்து லுக்ஸ் மூலியமாக தன்னோட பிராண்டை பதிச்சிருக்காரு. ஆனால் விஜய் அவர்களோட பியர்ட் ஒயிட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அதை டை அடிக்க எவ்வளோ நேரம் ஆகிட போகுது. ஸோ ஆப்வியஸ்லி அது கான்ஷியஸாக எடுக்கப்பட்ட சாய்ஸ் தான். வெள்ளை தாடி ஒரு பவர்ஃபுல்லான விஷுவல் ஆர்கிடைப். பார்க்குறவங்களுக்கு வெள்ளை தாடி வச்சுருக்கவங்க கிட்ட விஸ்டம், டீப் எக்ஸ்பீரியன்ஸ், மெச்சூரிட்டி இதெல்லாம் இருக்குன்ற இல்யூஷன் தரும். அதனால தான் விஜய் ஒயிட் பியர்டோட இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி தாடி வச்ச முதல் சீஃப் மினிஸ்டர் ஆனார். வேறஸ் மற்ற கேண்டிடேட்ஸ் பியர்டு இல்லாமல் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. 2வது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். கிட்டத்தட்ட எல்லா மாசீர படங்களும் ஒரே மாதிரியான தீம் தான் ஃபாலோ பண்ணும். அது என்னன்னா, வில்லனுக்கு ஆள் பலம், அதிகார பலம், பணபலம் எல்லாமே இருக்கும். ஆனால் ஹீரோ கிட்ட மனசுல தில்லும் மக்கள் சக்தி மட்டும்தான் இருக்கும். பாபா இனிமே நம்ப ஆளு. மன்னிக்கணும், நான் உங்க ஆள் இல்லை, நான் அவங்களோட ஆள். இப்போ அதை மனசில் வச்சுட்டு 2021 எலெக்ஷன் சைக்கிளில் ரஜினிகாந்த் அவர்களோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பாருங்களேன். மத்தியில் அதிகாரத்தில் இருக்க பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பேசினாரு. 10 பேர் வந்து சேர்ந்து ஒருத்தர் மேலே யுத்தத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால் யாருங்க பல்சாரு? அந்த 10 பேரா? அந்த 10 பேர் யுத்தத்துக்கு போகிறாங்கல்ல, ஒருத்தர் அவன் பல்சாரு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் போலீஸுக்கும் சப்போர்ட்டாக பேசினாரு. இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதே போலீஸ் அடித்த பிறகுதான். அந்த சமூக விரோதிகள் போலீஸை அடித்தாங்க, அப்போது தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. காவல்துறை யூனிஃபார்மில் யாரும் நடிச்சா கூட எப்போவும் ஒத்துக்க மாட்டேங்க நான். ஓகே, வேற அது கேள்வி இருக்கா?
மக்கள் வந்து போராட்டம் எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் சொல்லி போயிட்டா தமிழ்நாடு வந்து சுடுகாடு ஆயிடுவாங்க. தேங்க்யூ. அவர் சொல்கிறது சரியாக தப்பான்னு நான் சொல்ல வரல. அவர் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது அவர் சினிமாவில் ப்ளே பண்ணுற கேரக்டருக்கு நேர்மாறாக இருக்குன்றனால நிறைய மக்கள் மனசில் அந்த டிஃப்ரென்ஸ் பதிவாகும்னு சொல்ல வரேன். வேற 2026 எலெக்ஷன் சைக்கிளில் விஜய் அவர்களோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பாருங்களேன். ஆளுங்கட்சிக்கு எதிராக, ஆண்ட கட்சிக்கு எதிராக, மத்தியில் ஆள்ற கட்சிக்கு எதிராக. பாஜகவோட முதல் அடிமை யாருன்னு போட்டி வேற. நீயா நானா, நானா நீயா, யாருக்கும் இந்த திமுகவுக்கும் மற்றும் பலருக்கும். இப்படி ஒவ்வொரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் எதிர்த்து ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கேம்பெயினை தான் ரன் பண்ணியிருக்காரு விஜய். அவர் சொல்கிறது சரியோ தப்போ, அவர் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு எதிராக பேசினது அவர் சினிமாவில் ப்ளே பண்ணுற கேரக்டருக்கு அப்படியே ஒத்து போகுது. உன்கிட்ட ஆளு, அதிகாரம், பணம், பதவின்னு சகலமும் இருக்கலாம். என்கிட்ட நேர்மை இருக்கு, நெஞ்சில தில் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒன்று நான் உயிரை கொடுக்க ஒரு கூட்டமே இருக்கு. ஆல்சோ அவர் ஒருத்தரை எல்லா எஸ்டாப்ளிஷ் கட்சிகளும் விமர்சித்தாங்க. ஏடிஎம்கே கூட்டணி, டிஎம்கே கூட்டணி, என்டிகே கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி விடாமல் எல்லாரும் சேர்ந்து தனியாக நிற்கிற டிவிகேவை விமர்சித்தாங்க. நோட்டீஸ், என்டிகேவை யாரும் அப்படி விமர்சிக்கல, பட் டிவிகேவை மட்டும் எல்லாரும் எதிர்த்தாங்க. ஒரு கட்சியை 33 கட்சி எதிர்த்தாங்க. மொத்தமாக இவனுங்களாம் இங்கே கூடி இருக்கிறதே ஆண்டவன் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய சந்தர்ப்பம். மிஸ் பண்ணவே மாட்டேன். சினிமா கதைகளில் வர ஹீரோ எப்படி தனியால் நிற்பாரோ, அவர் எதிர்த்து எப்படி வில்லங்க கூட்டமாக வருவாங்களோ, அதே மாதிரி இம்ப்ரெஷன் மக்களுக்கு வர ஆரம்பிச்சுது. அதுவே அவர் ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கேரக்டராக மக்கள் மனசில் பதிய வச்சுது. அண்ட் எலெக்ஷன் டைமில் அதை விஜய் கேபிட்டலைஸ் பண்ணி ஒன் வெர்சஸ் ஆல்னு நெரேட்டிவ் செட் பண்ணது அவருக்கு சாதகமாக அமைஞ்சது. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? ஒட்டு மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி எதிர்க்கணும்? இப்போ அவங்கவுங்க ஒரு தனித்தனி கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள எதிர்ப்பாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒட்டு மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து சினிமா விஜய்க்கும் பொலிட்டிஷியன் விஜய்க்கும் இருக்க வித்தியாசம் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த கதையை சொல்லும் போது நான் இடையில போடுற மூவி கிளிப்ஸ்லேயே கூட அது தெரிய வருது. இந்த பொலிட்டிக்கல் சீசனே ஒரு விஜய் படம் பார்க்குற மாதிரி நிறைய பேருக்கு இருந்துச்சு. அந்த லெவலில் தான் விஜய் தன்னோட சினிமாக்கும் பாலிடிக்ஸுக்கும் இருக்க லைன்ஸை பிளர் பண்ணார். அது அவருக்கு சாதகமாக அமைஞ்சது மட்டும் இல்லை, அவரை பல பொலிட்டிக்கல் டிசாஸ்டர்லேருந்து காப்பாத்துச்சு. அப்படி என்னென்ன பொட்டென்ஷியல் பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் இந்த எலெக்ஷன் சீசனில் விஜய் ஃபேஸ் பண்ணாருன்றதை இப்போ பார்ப்போம். இந்த டிவிகே 2026 கேம்பெயின் என்டையர்லி சன்ஷைன் அண்ட் ரெயின்போஸாக போகல. பல பொலிட்டிக்கல் டிசாஸ்டர்ஸ் விஜய்க்கு ஏற்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் அவர் மக்களை நேரில் பார்த்து பேசுறதுக்கே பல தடைகள் இருந்துச்சு. முக்கியமாக ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் SOPன்னு சொல்லி மற்ற கட்சிகளுக்கு இல்லாத அளவுக்கு அவருக்கு எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் போட்டது ஒரு மிகப்பெரிய பாரமாக அமைஞ்சது. அடுத்து 2026 எலெக்ஷன் சைக்கிளில் ஜனநாயகன் படம் தான் விஜயோட மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கேம்பெயினாக இருந்திருக்க வேண்டியது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆக முடியாமல் போனது இன்னொரு செட்பேக்காக அமைஞ்சது. எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி மீடியாவில் வளம் வந்த டிவோர்ஸ் ஃபைலிங்ஸும் இன்ஃபிடெலிட்டி அலிகேஷன்ஸும் விஜயோட ரெப்புடேஷனை பயங்கரமாக டார்னிஷ் பண்ணிச்சு. எல்லாத்துக்கும் மேலே செப்டம்பர் 27, 2025 கரூரில் நடந்த டிவிகே கூட்டத்தில் 40 பேர் உயிரிழந்த சம்பவம் விஜயோட அரசியல் எதிர்காலத்தை ஒரு கேள்விக்குறி ஆக்கிருச்சு. 40 பேரோட மரணம் நிச்சயமாக அவரை கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிருக்கும். அட் திஸ் பாயிண்ட் விஜயோட பொலிட்டிக்கல் கரியர் முடிஞ்சதுன்னு ப்ராமினன்ட் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் நினச்சாங்க. அதனால தான் செத்த பாம்பை ஏன் அடிக்கணும்னு 40 மரணங்களுக்கு அவரை ப்ளேம் பண்ண வேணான்னு மீடியா கிட்டையும் ஃபாலோவர்ஸ் கிட்டையும் கேட்டுக்கிட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வேற ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருந்தா இந்த நெரிசல் வந்திருக்காதுங்கிறாங்க. ஆளுகிற கட்சிகள், அதிகாரத்தில் இருந்த கட்சிகளுக்கு தவிர மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இது இந்த மாதிரி ஒடுக்குமுறை இருக்கிறது. நாங்கள்லாம் இதை நீண்ட காலமாக அனுபவிக்கிறோம். நம்ம ஒரு இடம் கேட்டோம்னா எங்கே மக்கள் நடமாட்டமோ இல்லையோ, எங்கே குறுகலாக இருக்கோ இடம் அங்கே உண்டி கொடுத்துருவாங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு போனாலும் காவல்துறை என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, நாளைக்கு சட்டம் ஒழுங்குனா அவங்க தானே பொறுப்பு இருக்கணும்ன்றாங்க. தம்பி புதுசாக இருக்கிறனால இப்போ அவருக்கு அது அந்த நெருக்கடியாக தெரியுது. எங்களுக்கு பழகிடுச்சு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து. யாரும் விரும்பி செய்கிறதில்ல. மக்களை கூட்டிகிட்டு வந்து வச்சு அவங்கள கொண்டு வரணுங்கிறது யாருக்கு நோக்கமா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு விபத்து.
இப்போ நம்மெல்லாம் இவ்வளோ வலியோடு பேசிகிட்டு இருக்கோம்ல, இதை விட அவருக்கு 2 மடங்கு காயம் இருக்கும், வேதனை இருக்கும். என்னடா நம்மளால் இப்படி நடந்துச்சு. அப்போ அதை போய் பேசி அவரை மேலும் மேலும் நம்ம எல்லாரையும் அந்த கட்சி பிள்ளைகளை எல்லாம் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்கு. நடந்துருச்சு. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அந்த கரூர் சம்பவத்தை பார்த்தா நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு. பட் அதெல்லாம் கேள்விகள் தான். அந்த கேள்விகள் மட்டுமே எதையுமே ப்ரூவ் பண்ணாது. ஆனால் இங்கே தான் நான் முன்னாடியே சொன்ன பிளரிங் த லைன் பிட்வீன் சினிமா அண்ட் ரியாலிட்டின்ற ஃபேக்டர் ஈக்குவேஷனுக்குள்ளே வருது. ஏன்னா மனித வாழ்க்கையில் கதைகள் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அது ஒன்றும் பொழுதுபோக்கு இல்லை, அது நம்ம லைஃப்பை கைட் பண்ணுற ஒரு டெம்ப்ளேட். அண்ட் சினிமா கதைகள் சொல்லும், எஸ்பெஷலி ரிலேட்டபிளான கதைகள் சொல்லும். அப்படிப்பட்ட சினிமாவில் அரசியல்வாதிகளை எப்படி காட்டுவாங்க? அரசியல்வாதிகள் ரவுடிகளை அடியாளுகளாக வச்சுருப்பாங்க, கலவரத்தை தூண்டி விடுவாங்க, கேமரா முன்னாடி நடிப்பாங்க. இந்த மாதிரியான ஸ்டீரியோ டைப்ஸ் நிறைய மக்கள் மனசில் ஏற்கனவே இருக்குன்றதை நம்ம உணரணும். எல்லாமே விஜய்க்கு எதிராக போயிட்டு இருந்த நேரத்தில், விஜயோட பொலிட்டிக்கல் கரியரே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிற நேரத்தில் ஃபைனலாக விஜய் சைடுக்கு ஒரு சின்ன ஓப்பனிங் கிடைக்குது. சொன்னாங்க கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. நிறைய பேருக்கு இதுக்கு அப்புறம் தான் சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. தமிழ்நாட்டில் நடந்த பல பிரச்சனைக்கு இல்லாமல் இதுக்கு மட்டும் தேம்பி அழுறது எமோஷ்னலி மோட்டிவேட்டடாக தெரியல, பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடாக தெரிஞ்சுது. அரசியல்வாதிகள் பற்றின எல்லா ஸ்டீரியோ டைப்ஸையும் மீட் பண்ணாங்க இந்த 2 பேரும். பட்டாசை பார்த்து வெடிங்கன்னா கேட்க மாட்டீங்க. இப்ப பாத்தீங்களா என் நெஞ்சு அடைக்குது. என்ன தண்டமான இது? வாழ வழியத்து போய் புள்ள குட்டி எல்லாம் வீதிக்கு வந்துட்டோம் ஐயா. அதுபோக ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் விட்டு நெருக்கடி ஏற்படுத்துன்ற ஸ்டீரியோ டைப்பும் இந்த கரூர் இன்சிடென்ட்ல இடம்பெற்றுச்சு. போறீங்களா சார்? போயிடுங்க. அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன், போயிடுங்க. நண்பா கொஞ்சம் வழி விட்டுரு. நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க. வெற்றி என்பது எங்களுக்கு இன்னொரு ஆம்புலன்ஸா வழக்கமா கூட்டம் ஜாஸ்தி ஆயிருச்சுன்னா அது வரும் இல்லைங்க. இது ஏதோ நான் அவமரியாதையா அதுல ஒரு நோயாளி இருந்தா இப்படி எல்லாம் பேசலாமான்னு நாங்க பார்த்துருக்கோங்க. பல ஆம்புலன்ஸ் இப்படி குறுக்கு நடுக்க விடுவாங்க. அதுவும் நாங்க எங்களுக்கு தெரு மூலைகள்ல தான் கொடுப்பாங்க கூட்டம் கூடுறதுக்கு. நல்லா கூடிருச்சுன்னு தெரிஞ்சுன்னா காலி ஆம்புலன்ஸ் ஒன்று கத்திக்கிட்டு போகும். இந்த சரித்திரம் இந்த சூழ்ச்சி புரியாதவர்கள் என்னைய ஒரு ஆம்புலன்ஸ் போது அதையும் கிண்டல் அடிக்கிறேன் இந்த ஆளும்பாங்க. அப்படியே கொஞ்சம் வலிட்டு இருக்கப்பா. இல்ல ஒவ்வொரு தடவை ஆள் பார்க்க சொல்லுங்க. ஆள் இருக்கு தெரியாம நிறுத்தி பார்க்க சொல்லுங்க. நிறுத்துறியா? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் இயக்கிட்டு தப்பிக்க முடியாது. நான் ஆரம்பத்துல இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்துல பார்த்திருக்கிறேன். இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுது. அதுவும் போக சிஎம் உட்பட மொத்த டிஎம்கேவும் வேற அப்பாயின்மெண்ட்டே இல்லாத மாதிரி நைட்டோட நைட்டாக கிளம்பி வந்தது வியர்டா இருந்துச்சு. ஒரே நைட்டில் அவசரமாக 39 பாடிஸுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணது வியர்டாக இருந்துச்சு. அதெல்லாம் 3 பேரில் பண்ணி முடிச்சது இன்னும் வியர்டாக இருந்துச்சு. இவ்வளோ வியர்டான இன்சிடென்ட்ஸ், இந்த 40 பேர் மரணம் ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கன்ஸ்பிரசி இருக்குன்னு நிறைய பேரை நினைக்க வச்சது. கன்ஸ்பிரசினா சதிவேலை. இப்படிப்பட்ட கன்ஸ்பிரசி தியரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பிச்சது. இதெல்லாம் விஜய் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. இன்ஃபேக்ட் அவர் மைண்ட்லேயும் இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு கன்ஸ்பிரசி இருக்குமோன்னு தான் தோணியிருக்கும். பட் இந்த தியரிக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸும் இல்லை. அது இல்லாமல் டிஎம்கே மேலே பழி போட்டால் அவதூறு வழக்கில் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ வீடியோ ஃபார்மில் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ண போகிறாரு. அவர் அப்படி என்ன சொல்ல போகிறாருன்னு மக்கள் எல்லாம் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணத்தில் அவரோட வீடியோ ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு.
சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். இங்கே நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ஸ்பீச் மூலயமா டிரெக்டாக டிஎம்கே மேலே பழி போடலைன்னா கூட மக்கள் மத்தியில் இருந்த அந்த கன்ஸ்பிரசி தியரிஸ்க்கு வேலிடேஷன் கொடுத்துட்டாரு விஜய். இது மற்ற பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு மிகப்பெரிய ஷாக் வேவ்ஸை கொடுத்துச்சு. என்னடா அவன் கதை முடிஞ்சதுன்னு நினச்சா திரும்பி எந்திரிச்சு வரானேன்னு அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதனாலேயே யாரெல்லாம் விஜயை ப்ளேம் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களோ கொஞ்ச நாளில் அவங்களே விஜயை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ளே காயமோ வலியோ இல்லை, இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டிருக்கும். அது இல்லை. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது. நான் போகலைன்னா அது நிகழாதுல்ல, நான் போனதுனால தான் நிகழுது. அப்போ காரணம் யார்? என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்தில் போய் சிக்கி சத்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்க நீ சாக வேண்டிய ஆள் தான். ஆனால் இது பரிதாபமாக இருக்குது, அதான் பிரச்சனையாக இருக்குது. கரூர் பார்த்தியாப்பா இந்த மாதிரி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், டிவியில் பார்த்து தான் இருக்கேன். எங்கே திமுகலேருந்து அங்கே அறிக்கை விட சொல்கிறாங்க. அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை. அறிக்கை விட சொல்கிறாங்க. சகோதரர் விஜயை வந்து குற்றப்படுத்தி அவர் தான் இந்த மரணங்களுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி குற்றப்படுத்தி ஒரு அறிக்கை விட சொல்லும்போது நான் வந்து கண்டிப்பாக கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் ஏன் கூடாதுன்னா அவங்களே பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுறாங்க. இது வந்து நாங்கள் எங்கள் அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். சகோதரர் விஜய்க்கும் சரி அந்த தாவேக்கா இயக்கத்துக்கு அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து நம்ம அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் பேசுகிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட மாத்திரம் ஏன் அந்த சகோதரர் விஜயை குற்றப்படுத்தி அவங்க இந்த மாதிரி அறிக்கை விட சொல்றாங்க? அது நம்ம ஒரு அந்த கட்சியுடைய ஒரு மவுத் பீஸா ஒரு நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஒரு காலம் இல்லை அவர் முக்கிய இன்னார் வந்து சொன்னாங்க அவர் இது மாதிரி சொல்லும்போது. ஆனா அப்ப அந்த டைம்ல வந்து அப்போதைய முதலமைச்சர் இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இதை அரசியல் படுத்தாதீங்க பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா மறைமுகமா உங்ககிட்ட பேச சொல்லியிருந்தாங்கன்ற நோ மோர் கமெண்ட்ஸ். இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என்னோட இதை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அரசியல் நாகரிகங்கிறது நான் இதுல வந்து நான் பேச விரும்பல. 27/9/2025 அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையிலிருந்து காலை 8:40 மணிக்கு புறப்பட்டு 9:25 மணிக்கு திருச்சி வந்தடைந்தார். அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு 7 மணிக்கு வந்துள்ளார். அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. தனது ஆட்சியை காப்பாற்றிக்கணும், தன் பதவியை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அங்கே வந்து பலியாக்கப்பட்டிருப்பது உயிர். ஊர்வலம் நடத்த போவது முன்கூட்டியே தெரியும். அதுக்கு தகுந்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கணும். எந்த பாதுகாப்பும் செய்யாம ஒரு கையாளாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதைத்தான் புலரி கொண்டிருப்பார்கள். ஆனால் விஜயோட பிரில்லியன்ஸை இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் சைலன்ஸ்ன்ற வழியை தேர்ந்தெடுத்தார். இதை பற்றி அவர் ரெகுலராக பேசிகிட்டு இருந்தால் கூட கன்ஸ்பிரசி தியரிஸ் குறைஞ்சிருக்கும். பட் அவரோட சைலன்ஸ் அவருக்காக பல பேரை பேச வச்சுது. டிஎம்கேக்கு எதிராக பலவிதமான தியரிஸ் பரவுச்சு. அதெல்லாம் தாண்டி டிஎம்கேவோட எதிர்க்கட்சிகளும் விஜய் சைடு எடுத்து பேசினாங்க. இதெல்லாம் சேர்ந்து கரூர் சம்பவம் டிஎம்கேக்கு எதிராக பயங்கரமாக பேக் ஃபயர் ஆச்சு. அதனாலேயே 20 வருஷமாக கரூர் தொகுதியில் நின்ன செந்தில் பாலாஜியை இந்த தடவை கோயம்புத்தூர் பக்கம் மாற்றிட்டாங்க. அண்ட் அன்சர்ப்ரைசிங்லி 2026 எலெக்ஷன்ஸில் கரூர் தொகுதியில் டிஎம்கே தோல்வி அடைஞ்சு 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அவர் பல இடங்களில் கிளாரிட்டி கொடுக்காம அமைதியா இருந்தார். அவர் பேசவே இல்லை. அதுவே ஒரு வகையில பலமாயிடுச்சு. அது ரொம்ப டாக்டிக்கலா மூவ் பண்ணியிருக்காரு. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அவரோட பலவீனமா நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ, குறைகள்னு பார்க்குறோமோ, பலவீனம்னு பார்க்க வேணாம், குறைகள்னு நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் வந்து கான்ஷியஸாக எடுத்த டிசிஷன்ஸ், அவுட் ஆஃப் டிசைன், நாட் அவுட் ஆஃப் இக்னரன்ஸ்ன்றது. நம்மள ஒரு ஏளனமா பார்க்குற நேரத்தில்
நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒண்ணு தோணும். நம்ம யாருன்னு காட்டணும்னு ஒரு உத்வேகம் ஒண்ணு வரும். அப்படி ப்ரூவ் பண்ற அந்த பாயிண்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? எந்த விஷயத்துல நம்மள கிண்டலும் கேலியுமா பேசுறாங்களோ அதே விஷயத்தை வச்சு நம்ம அது ஒரு பாசிட்டிவா மாத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதே விஷயத்தை வச்சு நம்ம அது ஒரு ஃபயரா மாத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கிருந்துதான் அந்த பவரே ஸ்டார்ட் ஆகும். பல விஷயங்கள் அவருக்கு ஸ்டாண்டே இல்லை நம்ம பேசணும். நானே கூட பேசியிருக்கேன். அதாவது வந்து பேசுகிறது தொடர்ந்து எ பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் லீஸ்ட் பாலிடிக்ஸ், அது தெரியாமல் எடுத்த முடிவில்லை, கான்ஷியஸாக எடுத்த முடிவு. ஸ்டாண்டே இல்லாமல் இருக்கிறதே ஒரு ஸ்டாண்டு. அதோட அர்த்தம் அதை பற்றின விவரங்கள் தெரியாமல் இல்லை, விவரம்லாம் தெரியுது, ஆனால் வந்து ஸ்டாண்டே இல்லை. ஸ்டாண்டு இல்லைன்றதும் ஒரு ஸ்டாண்டு, அது போக போக தெரியும். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறதும் கிடையாது. அப்புறம் அதிகமா வந்து அவங்க வந்து எல்லாத்துலயும் ஒரு முகத்தை காட்டுறதும் கிடையாது. தனக்கு எதிராக சதி வேலைகள் நடந்திருக்குன்னு கோர்ட்டை நம்ப வைக்கிறத விட முக்கியம் மக்களை நம்ப வைக்கிறது தான். நீ தான் எங்க குடிசை எரிச்சன்னு சொன்னா எவனும் நம்ப போறதில்ல. இதை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எவனும் எடுக்க போறதில்ல. அதனால இந்த பிரச்சனைய நானே டீல் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை விஜய் சரியா புரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணனால தான் இந்த கரூர் இஷ்யூ டிவிகேவை பாதிச்சதை விட டிஎம்கேவை அதிகமாக பாதிச்சது. யாரும் விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல பாருங்க சார். கேட்டிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. அவர் மேல எது வருத்தம் இல்லைங்க சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க கூட்டத்தை பத்தி? பாதுகாப்பு இல்லைங்க சார். அதிக ஃபோர்ஸ் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். கூட்டம் அதிகமாக கூடுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். கொடுக்காம விட்டுட்டாங்க. அந்த உயிர்களை பலி கொடுத்தவங்கள ஒரு குடும்பம் கூட விஜய குறை சொல்லல, அரசாங்கத்தை தான் குறை சொல்லுங்க. எல்லாரும் எனக்காக தான் வலிக்கலன்னு சொல்றீங்கன்னு தெரியுது. இதுவும் பிரசவ வலி மாதிரிதான். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. பத்தம் பொது ஒரு தமிழ்நாடு. இந்த மாதிரி சதிவேலி நடந்திருக்குன்னும் கன்ஸ்பிரசி இருக்குன்னும் நிறைய மக்கள் நம்பினதுக்கு காரணம் விஜய் கடந்து வந்த பாதை தான். விஜய் படங்களுக்கு மட்டும் ரிலீஸுக்கு முன்னாடி பிரச்சனை வரும்ன்றதை தொடர்ச்சியாக மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா 2009க்கு அப்புறம் தான் இந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு புரியும். ஞாபகம் இருக்கா? வீடியோ ஆரம்பத்தில் இந்த கதை 2009லேயே ஆரம்பிச்சதா சொன்னேன். பிகாஸ் 2009 தான் விஜய் ரசிகர் மன்றமாக இருந்த ஃபேன் கிளப்பை மக்கள் இயக்கமாக மாற்றினார். அப்போவே ஒரு பொலிட்டிக்கல் கோல்ஸுக்கு அடித்தளம் போட ஆரம்பிச்சிட்டாருன்னு அறிஞ்சு ஆளுங்கட்சிக்காரங்க பதற ஆரம்பித்தாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டோட ப்ரெஷர்னால சுராதி லீடர் வெறும் சுறாவாக மாறிச்சு. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டோட ப்ரெஷர்னால தலைவா டைம் டு லீட் வெறும் தலைவாவாக மாறிச்சு. இந்த சப்டைட்டில்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அஃபிஷியல் ரீசனாக என்ன வேணால் சொல்லிப்பாங்க. ஆனால் உண்மையிலே என்ன காரணம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் சினிமாவில் இருக்கிறப்பயே கட்டுரையாளர் சொல்கிறார், எதிரிகளே விஜயை வந்து ஒரு அரசியல் சக்தியாக மாற்றினாங்க. அவருக்கு கொடுத்த எதிர்வினையாக இருக்கட்டும், இந்த டைம் டு லீடுன்றப்ப ஜெயலலிதா அவர்கள் அதை எடுக்க சொன்னதாகட்டும், ஜோசப் விஜய்னு ஹெச்ராஜ் அவர்கள் சொன்னது, அவர் அரசியலுக்குள்ள வரல, ஆனால் அரசியல் எதிரிகள் அப்பவே அவரை பலப்படுத்திட்டாங்கன்ற இடத்துல. அதாவது நீங்க அது இப்படிதான் புரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து அவரை நீங்க எதிர்க்க அவருடைய பலம் கூடுது. நீங்க என்ன காயினை எடுத்து அடிச்சிங்கனாலும், எந்த கத்தி எடுத்து வீசிங்கனாலும் அது அவரை காயப்படுத்தல, மாறா அவரை வந்து பலப்படுத்துது. இதெல்லாம் பார்த்து வந்தவங்க கிட்ட ஜனநாயகன் படம் ஏதோ சென்சார் இஷ்யூனால தான் ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொன்னால் நம்பவா போகிறாங்க? விஜய்க்கு மட்டும் ஸ்பெஷல் SOP ரூல்ஸ் போட்டதுக்கு பின்னாடி எந்த சதிவேலையும் இல்லைன்னு சொன்னால் நம்பவா போகிறாங்க? இவ்வளோ நாள் இல்லாமல் கரெக்டாக எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஃபைலிங்ஸ் வந்ததுக்கு பின்னாடி எந்த சதிவேலையும் இல்லைன்னு சொன்னால் நம்பவா போகிறாங்க? அவருக்கு எதிராக நிறைய கன்ஸ்பிரசி பார்த்தவங்க அவருக்கு எதிராக நடக்கிற எல்லாத்தையுமே கன்ஸ்பிரசியாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இதை அப்சர்வ் பண்ண விஜய் அதை பிரச்சாரத்துலையும் சொன்னார். கரூர் விஷயத்தை பற்றி ஊருக்கே தெரியும், ஆனால் போடு விஜய் மேல பழிய போடு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு, ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்குனா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆனா இவனாடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு, SOPன்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ் அவனுக்கு மட்டும் போடு. மற்ற கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது.
என்னாச்சு? அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்னப்பா பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் மக்கள் கிட்ட எடுபடல. அது மாதிரி எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ இல்ல இந்த மற்ற பலர் நாளையோ இல்ல எந்த ஞாபகம் இருக்கட்டும், அதிகாரத்தை கேள்வி கேட்குற ஹீரோக்கு கெட்டது நடக்கும். கேள்வி கேட்டா பிரச்சனை வரும், அதுவும் முகத்துக்கு நேரா கேட்டா கோவத்தோட பிரச்சனை வரும். ஸோ இப்படி தான் தனக்கு எதிராக வந்த எல்லா தடைக்கற்களையும் படிக்கற்களாக மாற்றினார் விஜய். ஆக இந்த 10 விஷயங்கள் தான் 2026 எலெக்ஷன்ஸை விஜய் அவர்கள் ஜெயிக்க மிகப்பெரிய காரணங்களாக அமைஞ்சது. இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் உலகத்தில் நடந்ததே இல்லைன்னு சொல்ல முடியாது. Vijay, you were made for this throne. Because I'm not a politician. Together, we will rule. விஜய் மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட்லேருந்து பாலிடிக்ஸுக்கு வந்த ஒரு நபர் தான் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்ப் ஒன்றும் டீசெண்டான பாலிடிக்ஸுக்கு பேர் போன ஆள் இல்லைன்னா கூட ட்ரம்ப்போட சக்ஸஸ்க்கும் விஜயோட சக்ஸஸ்க்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. 2024 நடந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸில் ஜெயிச்சு 47வது அமெரிக்கன் பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப்போட கதையை 6 பார்ட்டாக ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு யார் ஞாபகம் வருதுன்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டே வாங்க. பார்ட் 1, ட்ரம்ப் தன்னை ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கேண்டிடேட்டாக பொசிஷன் பண்ணிக்கிட்டாரு. மீனிங் ஆல்ரெடி எங்கிற 2 கட்சிக்கு மாற்றாக தன்னை காமிச்சுக்கிட்டாரு. Who is unwilling tonight to pledge your support to the eventual nominee of the Republican Party, Mr. Trump. So, Mr. Trump, to be clear, you're standing on a Republican primary debate. I fully understand. 2 கட்சி அரசியல்வாதிகளும் கரப்டுன்னும் ஆட்சி என் பக்கம் வந்து அவங்களாம் ஊழல் கேஸில் உள்ளே போயிடுவாங்கன்னும் சொன்னார். It's just awfully good that someone with the temperament of Donald Trump is not in charge of the law in our country. Because you'd be in jail. Secretary Clinton. பார்ட் 2, ட்ரம்ப்புக்கு வெறித்தனமான சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க வெறும் சப்போர்ட்டர்ஸ் மட்டும் இல்லை, அவங்க ஒரு கல்ட். அந்த கல்ட் லீடர் ட்ரம்ப் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க, என்ன சொன்னாலும் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க ஏன் இப்படி ஆனாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பார்ட் 3, மீடியா ட்ரம்ப்பை ட்ரீட் பண்ண விதம் நியாயமாக இருக்காது. ஒபாமா பண்ணுற அதே விஷயத்தை தான் ட்ரம்ப்பும் பண்ணுவார். ஆனால் ஒபாமாவை மீடியா பாராட்டுவாங்க, ட்ரம்ப்பை மீடியா வசைப்பாடுவாங்க. How many immigrants, illegal immigrants, did Barack Obama deport in his 8 years as president? I don't know. Have a guess. No clue. But I've read that it was more the than answer Trump. is over 3 million. He was known as deporter-in-chief by Mexicans. Yes. And that was more than Trump. He deported way more than Trump. He deported way more pro rata than any president in history. Who dropped the most bombs in a calendar year in American history? Oh, come on. President Barack Obama. Barack Obama, right? Including drone programs and so on, right? So I know that the general thing is Obama, angel, Trump, devil. Right. But if you actually apply the scrutiny that we give Trump, put it this way, if Trump had deported 3 million people, you think you guys wouldn't know that answer? Of course you would, right? Nobody knows that answer because nobody thought that way about Saint Barack. And I think that he wasn't Saint Barack and Trump isn't the devil. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்ற ஒரு விஷயம் இப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய வருது. ஆனால் பைடன் ஆட்சி காலத்தில் ட்ரம்ப் சைடில் இருக்கிறவங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ண சொல்லி எவ்வளவோ கேட்டாங்க. ஆனால் பைடன் சுத்தமாக ரிலீஸ் பண்ணலை. பைடன் ஆட்சி காலத்தில் கோமாவில் இருந்த மீடியா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சது.
இத்தனைக்கும் ட்ரம்ப் கொஞ்சமாச்சும் ரிலீஸ் பண்ணாரு, பைடன் சுத்தமாக ரிலீஸ் பண்ணல. When it comes to the Epstein files, they lie about this too. Under Trump, he's the only one who's ever released anything on the Epstein files. Where was Joe asking for Biden to release a damn thing on the Epstein files? Nowhere. She did one tweet. We got one tweet from Joe, who's on Twitter every single day, tweeting her brains out about how Biden needs to release the Epstein files. Nothing. It's always just anti-Trump. Jojo, you wanted to respond to what Andrew said about you. And in particular, by the way, why was it that the Biden administration did not reveal any Epstein files? Because it was an ongoing investigation. That's why. They had 4 years. It's a simple answer to that question. 4 years? You don't reveal a single file? Simple answer to that question. It was an ongoing investigation. That's my understanding. They Pierce, couldn't reveal a single file in 4 Joe years? Biden's administration. Again, Piers, it was an ongoing investigation into Ghislaine Maxwell's case. 6 years ago, didn't he? So I don't want to relitigate Joe Biden's administration. I want to respond to what's happening right now. ட்ரம்ப் மேலே மட்டும் வைக்கப்படுற இந்த ஹார்ஷான விமர்சனங்கள் மக்களுக்கு நியாயமான விமர்சனங்களாக தெரியல. ஏதோ ட்ரம்ப் பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக குறை சொல்கிற மாதிரி தெரிஞ்சுது. If someone's killed 8 people, I think he said, don't go around saying he's killed 9. I thought it was such an astute thing to say, right? Don't exaggerate how bad Trump is to score your point or get some clicks on social media or whatever. Just give it straight. Examine what he's saying, examine what he's doing, right? But don't over-exaggerate, don't over-demonize him, he said. If you continue to over-demonize Trump, all these legal cases against him and so on, it just allows him to play the martyr, the victim. It fuels his popularity. Even Republicans who don't like Trump are rallying behind him because they think he's part of a Democrat-led liberal media witch hunt. And if you allow him to play that card, he's going to win. ட்ரம்ப் மேலே மீடியாக்களுக்கு இருந்த வெறுப்பு ஒரு வியாதி மாதிரி ஆகிட்டனால இதை ட்ரம்ப் டிரேஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா TDS. பார்ட் 4. ட்ரம்ப்புக்கு வந்த பிரச்சனையெல்லாம் அவருக்கு எதிராக நடந்த சதிவேலையாக நிறைய பேரால் பார்க்கப்பட்டுச்சு. ட்ரம்ப்பை 2 பெரிய கட்சிகளும் வெறுத்தாங்க. அதில் ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இவர் எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணாலும் இவர் கட்சியில் இருக்கவங்களே இவர் வெறுத்தாங்க. இன்ஃபேக்ட் இவர் ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கேண்டிடேட்டுன்றனால புதுசாக யாரும் வந்துடக்கூடாதுன்னு தான் மொத்த அரசியல் கூடாரமும் இவர் வெறுக்கிறதா நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க. இந்த அரசியல் கூடாரத்தை தான் டீப் ஸ்டேட்னு ட்ரம்ப் சொல்லுவார். மக்கள் பணத்தில் கரப்ஷன் பண்ணுற அதே டீப் ஸ்டேட் தான் எனக்கு எதிராக சதி பண்ணுதுன்னு ட்ரம்ப் நரேட்டிவ் செட் பண்ணார். அவங்களோட டார்கெட் நான் இல்லை, அவங்களோட டார்கெட் நீங்கள் தான், நான் ஜஸ்ட் நடுவில் இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். And in the end, they're not after me, they're after you. I just happen to be standing in the way and I always will. அவர் சொன்னதை நிரூபிக்கிற மாதிரி அவர் வீட்டுக்கு ரைடு விட்டாங்க, அவரை உள்ளத்தில் பார்த்தாங்க, இவ்வளவே அவரை கொலை பண்ண கூட பார்த்தாங்க. If you want to really see something that's said, take a look at what happened. ட்ரம்ப்புக்கு இவ்வளோ தொல்லை கொடுத்தது ஒரே குரூப்பாக இருக்கலாம், அவர் இல்லாமலேயும் இருக்கலாம். ஆனால் நிறைய மக்கள் இதெல்லாம் பண்ணுறது ஒரே குரூப்பு தான்னு நம்பினாங்க. ட்ரம்ப்புக்கு எதிராக வர எல்லா விஷயங்களும் டீப் ஸ்டேட்டோட சதிவேலையாக தான் இருக்குன்னு நம்பினாங்க. பார்ட் 5. ட்ரம்ப்போட சப்போர்ட்டர்ஸை தப்பாக பேச ஆரம்பித்தாங்க பொலிட்டிக்கல் அப்போனன்ட்ஸ். இவ்வளோ டெடிக்கேட்டடான சப்போர்ட்டர்ஸ் இருக்கனால ட்ரம்ப் கூட ஒரு ஸ்பீச்சில் சொன்னார், நான் ஒருத்தரை சுட்டா கூட என் ஃபேன்ஸ் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. My people are so smart. And you know what else they say about my people? The polls. They say I have the most loyal people. Did you ever see that? Where I could stand in the middle of Fifth Avenue and shoot somebody and I wouldn't lose any voters, okay? It's like incredible. அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, அவர் பண்ணுற விஷயத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கணும், அவரோட ஃபேன்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்னு மீன் பண்ணார். இப்படி ஒரு சப்போர்ட்டர்ஸ் தங்களுக்கு இல்லைன்ற பொறாமையில் மற்ற பொலிட்டிஷியன்ஸ் ட்ரம்ப்போட சப்போர்ட்டர்ஸை தப்பாக பேச ஆரம்பித்தாங்க. ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸை ஹிலரி கிளின்டன் டிப்ளோரபிள்ஸ்னும் பைடன் கார்பேஜ்னு கூப்பிட்டாங்க. இப்படி தங்களுக்கு ஓட்டு போடலன்ற கானில் ஓட்டு போடுற மக்களை தப்பாக பேசினது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. ஆனால் ட்ரம்ப்போ அரசியல்வாதிகளை எவ்வளோ பேசினாலும் ஓட்டு போடுற மக்களை தப்பாக பேசினதில்லை. The key difference here that we see, you won't find Donald Trump insulting the American voter like you do with the left. Donald Trump goes after those who are in power, the elites. He refers to the DNC, he refers to the establishment. You may not like him referring to the swamp, you may not like him referring to people inside the Beltway, but he's never gone after the American voters. He actually does respect them and he's trying to win them over. Part 6. அமெரிக்கன் எலெக்ஷன்ஸில் அக்டோபர் சர்ப்ரைஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நவம்பர் மாதம் எலெக்ஷன்ஸ் நடக்கும், அந்த எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பாம் ஷெல் ரிலீஸ் ஆகும். அது ரன்னிங் கேண்டிடேட்டோட ரெப்புடேஷனை ரூன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ரிலீஸுக்கும் அந்த கேண்டிடேட்டோட ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி அந்த கார்டை ரொம்ப நாள் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்து கடைசி நேரத்தில் ட்ராப் பண்ணுற கடைசி அடியாக அதை யூஸ் பண்ணுவாங்க. இது அக்டோபர் 2024 ட்ரம்ப்புக்கு நடந்துச்சு. இவ்வளோ வருஷம் இல்லாமல் கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரம்ப்புக்கு எதிராக சில அக்யூசேஷன்ஸ் வந்துச்சு. Well, Wolf, this is the first time that she's talking extensively about this. Stacey Williams claims that in 1993, Williams has not spoken out about the incident extensively until now. And in her first on-camera interview, she tells CNN the most detailed accounting of the incident yet, alleging that in 1993, Epstein, who she was briefly dating at the time, brought her into Trump Tower. ஆல்ரெடி சதி வேலைகளுக்கு இம்யூனாக இருந்த ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ் இதை சுத்தமாக நம்பலை. இதை பேக்ஃபயர் ஆனதை ரியலைஸ் பண்ண மீடியா இதை புஷ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க. இந்த 6 பார்ட்டும் சேர்ந்து தான் 2024 எலெக்ஷன்ஸில் ட்ரம்ப்புக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துச்சு. எல்லா ஸ்விங் ஸ்டேட்ஸையும் ஜெயிச்சு, ஹவுஸை ஜெயிச்சு, செனட்டை ஜெயிச்சு, பாப்புலர் ஓட்டையும் ஜெயிச்சு 2024 எலெக்ஷன்ஸில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார் டொனால்ட் ஜே ட்ரம்ப். இப்போ இதே மாதிரி தமிழ்நாடு எலெக்ஷன்ஸில் ஒருத்தருக்கு நடந்திருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியும். அஃப்கோர்ஸ் அது நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் தான். பார்ட் 1, விஜய் தன்னை ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கேரக்டராக பொசிஷன் பண்ணிக்கிட்டாரு. பார்ட் 2, விஜய்க்கு வெறித்தனமான சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. பார்ட் 3, மீடியா, எஸ்பெஷலி ஆப்போசிஷன் மீடியா விஜய் ட்ரீட் பண்ண விதம் நியாயமாக இல்லை அண்ட் அவரை பற்றி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. You kind of did kill mainstream media, if you think about it. I did. And that could be a crime for those guys. I'm very proud of it. And I want to show you this clip because this is the first time ever the phrase fake news was ever used. I'm not going to give you a question. Can you stay categorically? You are fake news. Sir. Go ahead. I also am responsible for the term fake news. This current era is information age இல்லைங்களா? எங்கே பார்த்தாலும் தகவல்கள், எல்லாத்துலேயுமே தகவல்கள் அண்ட் முக்கால்வாசி வந்து ஃபேக் நியூஸ். பார்ட் 4, விஜய்க்கு வந்த பிரச்சனை எல்லாம் அவருக்கு எதிராக நடந்த சதியாக நிறைய பேரால் பார்க்கப்பட்டுச்சு. பார்ட் 5, விஜயோட சப்போர்ட்டர்ஸை தப்பாக பேச ஆரம்பித்தாங்க பொலிட்டிக்கல் அப்போனன்ட்ஸ். ட்ரம்ப்போட சப்போர்ட்டர்ஸை டிப்ளோரபிள்ஸ்னு சொன்ன மாதிரி விஜயோட சப்போர்ட்டர்ஸை தற்குறின்னு சொன்னாங்க. பார்ட் 6, அக்டோபர் சர்ப்ரைஸ் மாதிரி பிப்ரவரி சர்ப்ரைஸாக விஜய்க்கு எதிராக இறக்குனாங்க. விஜயோட ரெப்புடேஷனை பெண்கள் மத்தியில் காலி பண்ணுன்றதுக்காக கரெக்டாக விமன்ஸ் டேக்கு 1 வீக் முன்னாடி, எலெக்ஷனுக்கு 1 மந்த் முன்னாடி இதை இறக்கப்பட்டதான் நிறைய பேர் நினச்சாங்க. இந்த 6 பார்ட்டும் சேர்ந்து தான் 2026 எலெக்ஷன்ஸில் விஜய்க்கு வெற்றியை வாங்கி கொடுத்துச்சு. கட்சி ஆரம்பித்த முதல் எலெக்ஷனில் யாரும் வாங்காத அளவுக்கு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஓட்ஸ் வாங்கி, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாங்கி 2026 எலெக்ஷன்ஸில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார் சி ஜோசப் விஜய். எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்த 10 நாளுக்குள்ளே இதுக்கு முன்னாடி சிஎம்மாக இருந்த ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்திச்சார் விஜய். எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்த 10 நாளுக்குள்ளே இதுக்கு முன்னாடி பிரசிடெண்ட்டாக இருந்த பைடனை மரியாதை நிமித்தமாக சந்திச்சார் ட்ரம்ப். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த சிமிலாரிட்டிஸ் ஏன் முக்கியம்னா இது மூலயமா அடுத்த டிவிக்கு ஆட்சியில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாருக்குமே கண்மூடித்தனமான ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடாது தான். ஆனால் ட்ரம்ப்புக்கு இருக்க கண்மூடித்தனமான ஃபாலோவர்ஸ் டிசீஸ் இல்லை, அது சைடு எஃபெக்ட். தொட்டதுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணுற எதிர்க்கட்சிகள், சின்ன மிஸ்டேக்ஸையும் பெருசாக காமிக்கிற மீடியா, இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி விமர்சனம் பண்ணுற கூட்டம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கவுக்க நினைக்கிற அரசியல்வாதிகள். We are barely into the second month of President Trump's first term, but some Democrats are already calling for his impeachment. Others fear a backlash from a public weary of political obstructionism. Correspondent Doug McElway tells us where we are and how fast we got here. I think that Donald Trump has already done a number of things which legitimately raise the question of impeachment. But how legitimate is the intention by congressional Democrats to impeach President Trump? For Republicans, it's evidence the opposition party is becoming unhinged. Another explanation for all this impeachment talk is that it is all purely political. With no power in Washington, the Democrats' only recourse is to obstruct at every turn. Impeachment is one strand of spaghetti that they hope sticks to the wall. Brett? இதெல்லாம் சேர்ந்து ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸை விமர்சனங்களுக்கு டீசென்சிடைஸ் ஆகிருச்சு. இப்போ இதே விஷயம்தான் விஜய்க்கு நடந்துகிட்டு இருக்கு. தொட்டத்துக்கெல்லாம் விமர்சனம் பண்ற எதிர்க்கட்சிகள். நான் என்ன சொல்ல வரேன்னா, முதலமைச்சர் இன்னும் ரெஸ்பான்சிபிளா பேசணும்னு சொல்றாரு. இன்னும் ரெஸ்பான்சிபிளா பேசணும். லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்றது. வாங்காதீங்கன்னு சொல்றீங்க. ஏங்க வாங்காதீங்கன்னு நீங்க போய் அவர்கிட்ட டைரக்டா கொடுக்காதீங்கன்னா மக்களை நோக்கி அங்க திருப்புறது இல்லைங்க. உங்களுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கு. என்கிட்ட சொல்லுங்க, வந்து நான் பாத்துக்கிறேன். அதான் சொன்னாரு. என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. ஆமா, கொடுக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லுன்றதுக்கு கொடுக்க மாட்டேன்னு
சொல்றதுக்கு வித்தியாசம் இல்லையாங்க? சின்ன மிஸ்டேக்ஸையும் பெருசாக காமிக்கிற மீடியா. சிங்கப்பெண் படை அதை பற்றி ஒரு சர்ச்சை வந்து பரவிட்டு இருக்கு. என்னன்னா, முதல்வர் விஜய் அவர்களுடைய திரைப்படத்தில் உள்ள பாடல்கள் இசையாக இசைக்கப்பட்டது அங்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. ரொம்ப சின்ன விஷயம், நம்ம அதெல்லாம் நம்ம அதுக்கு மத்தியில ஒரு சினிமா பாடலுக்கு அந்த இடத்துல முதன்மைத்துவம் கொடுத்ததால தான் இந்த பிரச்சனையே பேசப்படுது. அது வந்து தேவையில்லாததுதான். அது அவங்க பண்ணாங்கன்னா ஒரு சின்ன ஆசைகள், அதிகாரிகள் வந்து நாலு வந்து பாட்டை போட்டா சிஎம் ஹாப்பியா இருப்பாருன்னு நினைச்சுப்பாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் தேவையில்லை. பட் இது ஒரு பெரிய ப்ராப்ளமா, ஒரு பெரிய பிளண்டரா இப்படிங்க நீங்க உங்க பாட்டை போடுங்க. சிங்கப்பெண்கிறதே சினிமா பாட்டு தானே. எல்லாத்தையும் பொல்லாதையும் சொல்லி விமர்சனம் பண்ற கூட்டம். 3 சேனல்கள் வந்து அரசு கேபிள்ல இருந்து நீக்கப்பட்டு விட்டன. தாவேக அரசு இந்த மின்வெட்டு போன்ற குற்றச்சாட்டுகளை வந்து அதிகமா மக்களிடையே கொண்டு போய் சேர்த்ததுக்காண்டி வந்து திட்டமிட்டு நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஒன்று, இது திரு அண்ணாமலை அவர்கள் மட்டுமே இந்த குற்றச்சாட்டை வைக்கல. திரு நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய மாநில தலைவர், திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர், திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர், திருமதி கனிமொழி, இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று, அரசு கேபிள்ல பிடுங்கி விடப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிடுங்கி விடப்பட்டிருந்தா 20 லட்சம் செட்டாப் பாக்ஸ்லையும் ஒட்டுமொத்தமா பிடிக்கப்பட்டிருக்கும். அப்படி இல்லை. ஏன் சன் டிவி வந்து சுட்டி காட்டாம இருந்துருமா? சன் டிவிக்கு வந்து திமுக தாவேக அரசை விமர்சனம் பண்ணதான் பிரதான வேலையாவே இருக்கும். அப்ப அவங்களாம் சுட்டி காட்டணும். அப்ப அவங்க எல்லாம் ஏன் பிடிக்கல? அப்ப நம்ம வந்து பிடுங்கி விட்டதுங்கிறது இந்த காரணத்துக்காக இல்ல, பேமெண்ட்டுக்காக பாக்குறோம். அரசாங்கத்துக்கும் அந்த கேபிள் நிறுவனத்துக்குமான சண்டை, பேமெண்ட் பெண்டிங், அது அரசாங்கம் சரி பண்ண முடியுதான்னு பாக்குறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கவுக்க நினைக்கிற அரசியல்வாதிகள். ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் சொன்னேன், 6 மாசத்துக்கு இது பிரச்சனை பேச போவதில்லை. ஆனால் 6 மாசத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று அச்சம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வந்து விட்டது. 6 மாசம் இல்லை, 5 மாசம் இல்லை, 4 மாசம் இல்லை, 3 மாசமாவது தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆட்சி எப்போ வேணாலும் கையெல்லாம் கிடையாதுங்க. 2023 நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து விஜய் சப்போர்ட்டர்ஸையும் விமர்சனங்களுக்கு டீசென்சிட்டைஸ் ஆக்கிருச்சு. நாளைக்கு விஜய் ஆட்சியில் என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஆண்ட கட்சிகள் செய்கிற சதிவேலையாக தான் விஜய் சப்போர்ட்டர்ஸுக்கு தோணும். அது கண்மூடித்தனமான சப்போர்ட்னு சொல்லலாம், ஆனால் அதுதான் ஹியூமன் நேச்சர். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பேட்டர்ன் ரெகக்னைசிங் மெஷின்ஸ். நம்ம பேட்டர்ன்ஸை நோட்டீஸ் பண்ணி தான் முடிவெடுப்போம். புலி வருதுன்னு ஒரு பையன் கத்தன கதையாக எப்போவாச்சும் விமர்சனம் பண்ணால் அவங்க விமர்சனத்துக்கு வேல்யூ இருக்கும். எதுக்கெடுத்தாலும் விமர்சனம் பண்ணால் உண்மையிலே ஒரு நாள் புலி வரும். அப்போது உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. என்னதான் விஜய் வெற்றிக்கு 10 காரணம் சொன்னாலும் டிஎம்கேவோட ஆட்சியும் ஒரு முக்கியமான காரணம். 35% தான் டிவிகேக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க, மிச்சம் 65% டிவிகேக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சும்மா சொல்லலாம். ஆனால் ஆட்சிக்கே வராத கட்சிக்கு எதிராக யாரும் ஓட்டு போட முடியாது, அவாய்ட் தான் பண்ண முடியும். வேற இந்த ஆட்சி திரும்பி வரணும்னு ஓட்டு போட்டவங்க 32% தான். இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டவங்க 68%. இதை தான் ஆன்டி இன்கம்பன்சி வேவ்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி வேவ் எப்படி திடீர்னு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது திடீர்னு வரல, ஏற்கனவே இருந்துச்சு. ஆனால் 2024 எலெக்ஷன்ஸில் டிஎம்கே 39க்கு 39 இடமும் ஜெயிச்சது. அவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சுன்னா எப்படி எல்லா இடத்துலையும் இவங்க ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் எப்பவுமே கூட்டணி வச்ச ஏடிஎம்கே பிஜேபி அந்த ஒரு எலெக்ஷனில் மட்டும் கூட்டணி வைக்கல. இஃப் வச்சிருந்தா 39ல் 13 இடம் ஏடிஎம்கே பிஜேபிக்கு கிடச்சிருக்கும். ஆல்சோ எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி விஜய் என்டிகேக்கு மறைமுகமாக ஆதரவு தந்ததை அந்த கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஸ் எ ரிசல்ட் அந்த கட்சியோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த எலெக்ஷனில் தான் வந்துச்சு. இன்ஸ்டெட் என்டிகே ஓட்டுகளும் ஏடிஎம்கே பிஜேபிக்கு போயிருந்துச்சுன்னா 39ல் 25 இடம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கும். இவ்வளோ வீக்கான கட்சிகளே சரியான கூட்டணி வச்சிருந்தா அந்த டிஎம்கேவை தோக்கடிச்சிருக்க முடியும்னா எந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருந்திருக்கணும்னு பாருங்களேன். இதை எப்படி யாராலையும் சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் டிஎம்கே ஆட்சியில் மீடியா சைலண்ட்டாக இருந்துச்சு. ஆர் மேபி சைலன்ஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு திமுக ஆட்சி போல ஊடகங்களுக்கு பெரிய அளவில் நெருக்கடி இல்லை. ஸ்க்ரால்ல என்ன ஓடுதுன்றதெல்லாம் பார்த்து பெண்ணுகிட்ட இருந்து போன் வர்ற சூழல்லாம் இன்னைக்கு இல்லை. திமுக ஆட்சியில அது அப்படியே ஒரு நிறுவனம், பெண் நிறுவனம்லாம் வச்சுக்கிட்டு அவங்க மீடியாவுக்கு ஃபோன் பண்ணி அச்சுறுத்தி இப்பொழுது அது மாறி இருக்கிறது. இன்னொன்று, எல்லா மீடியாவும் சேர்ந்து அடின்னு தான் அடிக்கிறாங்க கவர்மெண்ட்டை, இல்லையா? இப்பொழுது அத்தனை ஊடகங்களுக்கும் இன்னைக்கு தைரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றால் அதை வரவேற்கின்றோம். சிஎம்மோட பர்சனல் லைஃப் அண்ட் அப்யூசிவாக சோஷியல் மீடியாவில் எழுதுனா தூக்கு, இவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷன். மற்றபடி விமர்சனம் பண்ணாலும் பண்ணிட்டு போகிறான். 2017 2020 வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய பேர் சகஜமாக பேசினாங்க. இவர்கள் இருவரில் யார் சிறந்த முதல்வர்? நான் இங்கே பார்த்ததுனால கேட்டுக்கிறேன். வர்ற வழியில் நிறைய மழையை குடஞ்சி வச்சுருந்தாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அதை கோரிக்கை வச்சுறேன். அது இபிஎஸ்ஸாக இருந்தாலும் ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி,
ஒரு பெரிய மலையை நோண்டிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அழுகு வந்துருச்சு. அது தயவு செஞ்சு மலையை நோண்டுறதையும் திருடுறதையும் தவிர்க்கணும். நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அது ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணுக்கும் லாயக்கு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுக்கு இருக்கக்கூடிய இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன இருக்கு சொல்லுங்க? ஒன்னத்துக்கும் லாயக்கு இல்லைன்ற வேஸ்ட்டு. இப்போ என்ன எம்பிஎஸ்க்கு நிர்வாகத்திறன் என்னன்னு தெரியுமா? ஒன்றும் கிடையாது. இவருக்கு என்னன்னு தெரியுமா? ஒன்றும் கிடையாது. ஏன் தெரியல? ஏன்னா எதுவும் தெரியாது. அவங்க எல்லாம் வந்து வெறுமன சாமி கும்பிடுனா கும்பிடுவாங்க, கீழே குனினா குனிவாங்க, இங்கே போய் இந்த டயர் நக்குனா நக்குவாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அப்படி உள்ளவங்களை கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும்? அப்புறம் 2 பேர் மாசத்துக்கு ஒரு பேசிக்கிட்டே இருக்காங்க, இந்த நாட்டை தமிழ்நாட்டை காப்பாற்ற போறோம், இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற போறோம். 2 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்க்குறேன். See, it was unnecessary for me to comment, but now it is necessary. I should talk about that. என்ன ஏமாத்துறீங்க ஊரை? எப்படியா நீங்க வந்து மக்களை காப்பாற்ற முடியும்? உன்னால ஒரு காரை விட்டு இறங்கி வந்து நீ வந்து நடந்து போய் 4 பேர் வீட்டில் உட்கார முடியுமா? பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் போடாம நீட்டுன்னு அவங்கள சாவடிக்கிறதுக்கு ஒரு சட்டம் போடுறாங்க. அதுக்கு பேர் நீட்டுன்னு ஒரு பேர். இந்த ஒரு சாவோட நிப்பாட்ட போறோமா நீங்க நினைக்கிறீங்களா? நாளைக்கு நம்ம சும்மா போயிட்டோம்னா ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சாவு இருக்கு. இதுதான் தருணம். என்னமோ பேசுறாங்க, அதை மாத்தினது தனி நாடு கேட்போங்க, தனி நாடு கேட்போம். என்ன தப்பு? ஒவ்வொரு யூகோஸ்லாவியா செகஸ்லோவாக்கியெல்லாம் பிரியலையா? வேற வழியே கிடையாதுங்க. போராடி பார்ப்போம், முடியல தனி நாடு கேட்போம். என்ன தப்பு? 2022 இருந்து 2025 வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய பேர் பேசாமல் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய செலிபிரிட்டிஸ் ஆதரவாக பேசுனாங்க. இந்த அரசு ரொம்ப காலமாகவே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு நம்ம எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு. உங்கள் தாய் தந்தை போல முதல்வர் ஐயா உங்களை பார்த்துக்கிறாரு, துணை முதல்வர் அதை வந்து வழி நடத்துறாரு. எல்லா நல்ல திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர மாதிரி அன்பில் பார்த்துக்கிறாங்க. நான் அவங்க 3 பேருக்கும் பர்சனலாக நான் கடப்படுறேன். ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமாக அந்த தலைமுறை, அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் உங்களுக்கு. இத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப நன்றி முதல்வருக்கு, ரொம்ப நன்றி. இந்த அரசுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இளையராஜாவுக்கு விழா எடுத்ததுக்கு அவங்கள காலை தொட்டு நான் கும்பிட்டுக்கிறேன். உலகத்தில் எந்த அரசும் ஒரு இசைக்கலைஞனுக்கு எடுக்காத ஒரு விழாவை ஐயா முதல்வர் ஐயா எடுத்திருக்காரு. அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இதை விட அவர் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணது, இளையராஜா ஐயா அச்சீவ் பண்ணது எதுவுமே இல்லை. அவ்வளோ பெரிய விழா. அதிமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு ஊழல் நடந்துச்சுன்னா கையை பசங்கிட்டு நம்பியார் மாதிரி 25 வீடியோ போடுறது. திமுக ஆட்சியில் எது நடந்தாலும் மீசையெல்லாம் இப்படி பொத்திக்கிட்டு போய் ஓரமாக உட்காந்துக்கிறது. மீடியாவை சைலண்டாக வச்சுருக்கனால உங்கள் கட்சியை பற்றின கெட்ட பேர் நிறையா மக்கள் காதுக்கு போகாமல் தடுக்கலாம் தான். ஆனால் சில நேரம் உங்கள் கட்சியை பற்றின கெட்ட பேர் உங்கள் காதுக்கே போகாமல் தடுத்துரும். அதுதான் டிஎம்கேக்கு இந்த எலெக்ஷனில் நடந்துச்சு. இந்த மாதிரியான டிஎம்கேவோட ஆக்ஷன்ஸ் டிவிகேக்கு சாதகமாக அமைஞ்சது. ஆனால் டிஎம்கேவோட ஆக்ஷன்ஸ் டிவிகே கண்ட்ரோலில் இல்லை. இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலில் இல்லாத எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் நமக்கு ஃபேவரபுளாக அமையிறத தான் லக்குன்னு சொல்லுவாங்க. இந்த லக்குன்றது கடவுள் கொடுக்குற கிஃப்டாக கூட பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் இந்த லக்கோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் விஜயோட வெற்றியிலையும் இந்த லக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், விஜயகாந்த் 2023 இறந்தப்போ பரவலாக இருந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி ஒரு நேர்மையான மனுஷனை சிஎம் ஆக்காமல் விட்டோமேன்றது தான். அடுத்த மாதமே விஜய் கட்சி ஆரம்பிக்க போது விஜயகாந்தை தவிர விட்ட மாதிரி விஜயை தவிர விட்டுறாதீங்கன்னு ஒரு சென்டிமெண்ட் ஒன்று இருந்துச்சு. இதெல்லாம் விஜயோட கண்ட்ரோலில் இல்லைனாலும் அவர் வெற்றிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி லக் ஃபேக்டர்ஸை மட்டுமே நம்பி களத்தில் இறங்கக்கூடாது. நீங்கள் களத்தில் இறங்கி முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே உங்களை தேடி வரும். ஆஸ் யூ கேன் see, விஜய் லக்கை நம்பி களத்தில் இறங்கல, மக்களை நம்பி களத்தில் இறங்கினாரு. என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? பார்த்தலாம், ஒரு கை பார்த்தலாம். சத்தியமா சொல்றேன், நானும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன். பார்த்தலாம், சத்தியமா பார்த்தலாம். இப்போ உங்கள் கூட துணையாக நிற்க பெரிய மக்கள் சக்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் ஃபேமிலி இருக்காங்க, உங்கள் லவ்ட் ஒன்ஸ் இருக்காங்க. அப்படி யாரும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த கடவுள் துணை உங்களுக்கு எப்போவுமே இருக்கும்.
உங்கள் முயற்சியில் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்க திறமைசாலிகளை விட இம்பர்ஃபெக்ஷன்ஸோடு இருக்கவங்கள தான் கடவுள் கூப்பிடுவார். அப்படின்னா தானே தன்னோட வெற்றிக்கு தானே கிரெடிட் எடுத்துக்கிற நார்சிசிசம் இருக்காது. God doesn't call the qualified, rather God qualifies the called. அதனால் உங்களுக்கு திறமை பத்தலன்னுலாம் நினைக்காதீங்க. உங்களை விட தகுதி கம்மியானவங்க ஜெயிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி உங்களை விட தகுதி அதிகமானவங்கள நீங்கள் ஜெயிக்கிற காலம் வரும். ஏன்னா கடவுள் உங்களை கூப்பிடுறாங்க. ஸோ ஃபைனலாக சொல்கிறேன், லைஃப்பில் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம்.